ட்விஸ்டுக்கே ட்விஸ்ட் வைக்கிறாப்ல நிறைய ட்விஸ்ட் இருக்கிற ஒரு படத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். பொதுவா ஒரு படம் பார்க்கும்போது இவன் தான் வில்லனா இருப்பான்னு நாம ஒரு கணிப்போம் பாத்தீங்களா? அந்த கணிப்புகளை பொய்யாக்கக்கூடிய ஒரு படம் தான் இது. நான் அந்த கணிக்கிற விஷயத்துல தோத்து போனேன். நீங்க உங்கள யாராவது கரெக்டா கணிக்கிறீங்களான்னு பாருங்க. என்ன ஏதுங்கிறத வாங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கேரளால ஒரு பஸ் ஒண்ணு ஜம்முன்னு அந்த மலையில போய்கிட்டு இருக்கிறத அழகா காட்டிக்கிட்டு இருக்காங்க. வண்டியில உட்காந்துருக்க சில பேர் வெளியில இருக்கிற அந்த அழகான இயற்கை காட்சி எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டே வந்துட்டு இருக்காங்க. டிரைவர் வண்டி ஓடிட்டு வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு டம்னு ஒரு சத்தம். வண்டியை ஒரு சடன் பிரேக் போட்டு நிப்பாட்டுறாரு. உள்ள உட்காந்துருந்தவங்க எல்லாம் ஓடியாராங்க. டயர் பஞ்சரா இருக்கு என்னன்னு கீழே பார்க்க சொல்ல ஒருத்தர் கீழே பார்க்க போயிருக்கிறார். பேசஞ்சர் எல்லாம் வந்து என்னாச்சு ஆக்சிடென்ட் கேட்க ஆக்சிடென்ட் இல்ல தம்பி, டயர் ஏதாவது பஞ்சர் ஆயிருக்குன்னு சொல்ல அவங்களும் கீழே இறங்கி பாக்குறாங்க. ஒவ்வொரு டயரா அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது 4 டயர் நல்லா தான் இருக்குது. ஒரு பிரச்சனை இல்லையே, சத்தம் எங்க இருந்து வந்துச்சுன்னு புரியலையேன்னு பேசிக்கிட்டு இருக்க வண்டிக்குள்ள இருந்து ஒரு அம்மா ஆன்னு கத்துது. ஏமா கத்துறன்னு பதறிக்கிட்டு எல்லாரும் ஓடியாராங்க. அந்த அம்மா ஜன்னலை காட்டுது. பார்த்தா மேல இருந்து அப்படியே ரத்தமா கொட்டிக்கிட்டு இருக்குங்க. வண்டிக்கு மேல ரத்தமான்ட்டு ஒருத்தர் மட்டும் மேல ஏறி என்னன்னு செக் பண்றாரு. பார்த்தா மேல ஒரு டெட் பாடி வந்து விழுந்து கிடக்குது. விழுந்த ஃபோர்ஸ்ல ரத்தம் அப்படியே மேல இருந்து வடிஞ்சு ஜன்னல் வழியா கீழே ஒழுகி போயிட்டு இருக்குது. இந்த இடத்துல தான் அருமையான இந்த ட்விஸ்டோட படத்தோட பேரு ஜான் லூத்தர் 2022 வந்த மலையாள படத்தை இங்க நமக்கு காட்டுறாங்க. படத்தோட பேரு நம்ம ஹீரோவோட பேரு தான் ஜான் லூத்தர் நினைக்கிறேன். ஜான் நம்ம ஹீரோவோட பேரு. இப்ப ஹீரோவோட குடும்பத்தை நமக்கு காட்டுறாங்க. அப்பா எல்லாரையும் வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அம்மா லேடிஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு அந்த அம்மா வேற கேட்டுட்டு இருக்குது. இன்னும் நம்ம புள்ள ஜான காணமே, தங்கச்சிக்கு நிச்சயார்த்தம் நேரத்துக்கு வந்திருக்கணும்ன்ற அக்கறை இருக்கா? உன் பிள்ளைக்கு பொறுப்பே இல்லைன்னு எப்ப பார்த்தாலும் ஜானு அப்பா ஜான திட்டிக்கிட்டே தான் இருப்பாப்ல. இப்போ தங்கச்சியே காட்டுறாங்க. தங்கச்சி ஏதோ வீடியோ ஷூட் எடுத்துக்கிட்டு இருக்கா. ஜானு வரலங்கிற மேட்டர் அவங்களுக்கு தெரிய வருது. உடனே ஜானோட பொண்டாட்டி அப்ப இந்த குழந்தைக்கு இந்த அம்மாவுக்கு என்ன வேணும்? அண்ணிய பாக்குறதுக்காக மொட்டை மாடி பக்கம் வந்தா தொடர்ந்து அண்ணியும் தான் புருஷன் ஜானுக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க. காலை ஜானு எடுக்கவே இல்லையா. திரும்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம ஜானு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறார். அவரோட கையில தோல் கிழிஞ்சு போயிருக்கு. டாக்டர் தையல் போட்டுட்டு இருக்காரு. காயம் கொஞ்சம் ஆழமா இருக்குது, சரியாறதுக்கு சில நாட்கள் ஆகும், ரெஸ்ட் எடுங்கங்கறாப்ல டாக்டர் சொல்லிட்டார். லாஸ்டா டிடி இன்ஜெக்ஷன் எப்ப போட்டுக்கிறீங்க கேட்க 1 மாசம் ஆச்சுன்னு சொல்ல அப்ப அது போதும், மறுபடியும் போட வேண்டிய அவசியம் இல்ல, நீங்க கிளம்பலான்ட்டாரு டாக்டர். வெளியில வேற ஒரு போலீஸ்காரர் இருப்பாரு. மருந்து வாங்கிட்டு வந்திருக்காரு போல. அதுக்கு இவரு இந்தாங்க காசுன்னு தான் பர்ஸ கொடுக்குறாப்ல. பிலிக்ஸ் எங்க கேட்க பிலிக்ஸ் அந்த பக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாப்ல. உனக்கு எப்படி பாடி அப்படின்னு கேட்க வலி மாத்திரை கொடுத்துருக்காங்க, அதை போட்டதுல இருந்து பரவாயில்லங்கிறாப்ல. நானும் போட்டேன் ஆனா வலி இன்னும் இருக்குங்கிறாப்ல இவர் எடுத்து சொல்றாரு. அதே சமயம் கால் வருது அவருக்கு பிலிக்ஸுக்கு. யாரு கால்னு பார்க்க எம்எல்ஏங்கிறாப்ல. அப்ப கால் எடுக்காத, பிடிச்சிருக்கிறவங்கள ரிலீஸ் பண்ண சொல்லி ரெக்கமெண்டேஷன் வரும், எடுக்க வேண்டான்டாப்ல. என்னாச்சு இந்த கேஸ்னு ஒரு கேஸை பத்தி விசாரிக்கிறார். ஒருத்தரை இவங்க போலீஸ் கஸ்டடியில வச்சிருக்காங்களா. மோகன் ஒருத்தர் வெட்டப்பட்டிருக்கிறாரா. அந்த வெட்டப்பட்டவனோட வீட்டுக்கு 3 பேர் போயிருக்காங்க. அதுல ஒருத்தனை தான் இப்போ அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருக்காங்க. ஆனா நான் அவனை வெட்டினது அன்னைக்கு என் கூட வந்த மீதி 2 பேரு. நான் இந்த வேலையை பார்க்கலன்னு அவன் எடுத்து சொல்லி இருக்கிறான். அவங்க 2 பேரு பேர் என்னன்னு கேட்டா லிஜோ, இன்னொருத்தவன் பேரு மனோ. இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்காங்களா. நம்மளோட ஜூரிஸ்டிக்ஷனுக்கு கீழே வரல. சோ அந்த வட்டாரத்துல இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட அவங்கள பத்தி டீடைல்ஸ் கேட்டிருக்கிறேன், வந்துருங்கிறாப்ல எடுத்து சொல்றாரு. இந்த லிஜோ பேர்ல, மனோ பேர்ல, அப்புறம் இவங்க கஸ்டடியில இருக்கிறான்ல பிரவீன், அவன் பேர்லன்னு இது வரைக்கும் ஒரு 4-5 வெட்டி கேஸ் இருக்குதான். வெட்டிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிற லிஜோவையும் மனோவையும் பிடிக்கிறதுக்கு தொடர்ந்து முயற்சி நடக்குது. வீட்டையெல்லாம் நாங்க சர்ச் பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொல்ல வீட்டெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இல்லைங்கிறாரு நம்ம ஹீரோ. மழை வேற ஜோரா பெஞ்சிட்டு இருக்குது. இதெல்லாம் நடக்கிறது மூணாறுல விஜிஎம் ஹாஸ்பிட்டல்ல நடக்குது. ஒரு ஜீப் வந்ததோ ஏறி இவங்க கிளம்புறாங்க. எங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. இங்க வந்ததுமே என்ன விசாரிச்சதுல வேற ஏதாவது டீடைல் தெரிய வந்தான்னு கேட்க இல்ல சார், எத்தனை தடவை அடிச்சாலும் மோகனை வெட்டினது நான் இல்ல, என் கூட வந்த 2 பேருன்னு திரும்ப சொல்லிட்டு இருக்கானா. இதுல வேற பொலிட்டிக்கல் ஆட்கள் கிட்ட இருந்து தொடர்ந்து பிரஷர் வருது சார் அப்படின்னு சொல்ல எவன் பேச்சும் கேட்காத, எஃப்ஐஆர் இப்பயே போட்டு ஃபைல் பண்ணி கோர்ட்டுக்கு கூட்டு போயிடு. அப்புறம் போலீஸ்காரங்க நம்மள பொலிட்டீசியன்ஸ் யாரும் குடைச்சல் கொடுக்க மாட்டாங்க. ஒன்ஸ் எஃப்ஐஆர் போட்டோம்னா முடிஞ்சு போச்சுன்னா அவங்களுக்கு தெரியும், அப்பதான் அவங்களோட பிரஷர் குறையுங்கிற அப்ப எடுத்து சொல்றாரு. அப்போ ஜெயிலுக்குள்ள கிடக்கிற அந்த பிரவீனை காட்டுறாங்க. ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டே இருக்கிறான் பாருங்க நம்ம ஹீரோவை. மேபி நம்ம ஹீரோவோட கையில அடிபட்டதுக்கு கூட இவன் தான் காரணமா இருப்பானோ, மேபி இருக்கலாம் தெரியல. ஏன்னா கைய பார்த்துட்டு அப்படியே அவனை பார்த்து முறைக்கிறாரு நம்ம ஹீரோவும். அப்பதான் போலீஸ்காரர் வந்து வேற ஒரு அப்டேட் கொடுக்குறாரு. மலையில 4வது வளைவுல ஒரு பைக்கை ஓட்டிட்டு வந்தவர் சம்பவ இடத்திலேயே ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டார் சார். ஒரு 2 போலீஸ்காரங்களை அமைச்சிருக்கிறதா எடுத்து சொல்றாரு. இங்க நம்மால சட்டையை கலட்டினா கழுத்துக்கு பக்கத்துல நல்ல சிவப்பு கலர்ல காய இருக்கிறத கவனிக்கலாம். இந்த வேலை பிடிச்சி ஜெயில தள்ளுறதுக்குள்ளதான் சண்டை நடந்திருக்கணும், அதுலதான் இவருக்கு அடிபட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த 2 பேரை பிடிக்கல. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க எல்லாரையுமே அவங்களோட மொபைல் உட்பட எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணுங்கன்னு எடுத்து சொல்றாரு. அப்புறம் வீடு வரைக்கும் ஒரு விசேஷம் போக வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறாப்ல. கையில அடிபட்டு இருக்கு, நீங்க தனியா வண்டி ஓட்டிட்டு போறீங்களான்னு கூட வேற ஒரு போலீஸ்காரர் கேட்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் தனியா தான் வண்டி ஓட்டிட்டு போறாரு. நம்ம ஹீரோ அப்படியே வண்டி ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கும்போது மேல இடத்துக்கு அப்டேட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி எனக்கு விசேஷம் இருக்கு, நான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறேங்கிறாப்ல. இவரு அந்த மலையை தாண்டி அந்த 4வது வளைவை தாண்டி தான் போகணும். அந்த வளைவுல ஒரு பைக் கிடக்கிறத நீங்க கவனிக்கலாம். அதெல்லாம் ஒருத்தர் போட்டோ எடுத்துட்டு இருக்காரு, கூட ஒரு போலீஸ்காரர் இருக்கிறார். ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்தது போலீஸ் ஸ்டேஷன் மேல இருக்கு, அவர் கீழே இறங்கி வந்துட்டு இருந்திருக்காரு போல. அந்த மேல இருந்து தான் 4வது வளைவை
வளைவு, அங்க பைக் கிடந்ததை நம்ம கவனிச்சோம். அதுக்கு பிறகு 5வது வளைவு 6வது வளைவு இதெல்லாம் தாண்டி கீழே வரும்போது கீழே அந்த பஸ் இருக்கிறத கவனிக்கலாம், ஆம்புலன்ஸ் இருக்கிறதெல்லாம் கவனிக்கலாம். 4வது வளைவுல பைக் கிடக்குது. அந்த பைக்கை ஓட்டுனவரோட பாடி தான் ஆக்சிடென்ட்ல அங்க தூக்குனது கீழே இருக்கிற சில வளைவுகளை தாண்டி 6வது 7வது வளைவுல இருந்த அந்த பஸ் மேல வந்து விழுந்திருக்கிறார். விழுந்தவரோட டெட் பாடி தான் இப்போ ஆம்புலன்ஸ்ல ஏத்தப்பட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ கவனிக்கிறாரு. பாக்குறதுக்கு ஒரு ஹிடன் ரென் கேஸ் மாதிரி தான் இருக்குது. ஆக்சிடென்ட் அப்படி இடிச்சதுல பயத்துல இடிச்ச வண்டியை திரும்ப அப்படியே அங்கிருந்து ஓடி போயிருக்கும். வண்டி எந்த வண்டியில இடிச்சிருக்குது, இடிச்சவன் யாரு, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறாரு நம்ம ஹீரோ. இல்ல பக்கத்துல இருக்கிற சுற்று வட்டாரத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்தையும் நம்ம விசாரிக்கவும் செய்யணும். ஏன்னா பயத்துல சில பேர் அந்த இடத்துல வண்டி நிப்பாட்ட மாட்டாங்க. ஊர்க்காரங்க ஒண்ணு சேர்ந்து அடிச்சே டிரைவரை கொண்டுறதும் அந்த மாதிரி கதைகளும் நம்ம இங்க நடக்கிறத கவனிக்கிறோம். அதனால மோஸ்ட்லி ஆக்சிடென்ட் நடந்தாலும் அங்க இருந்து தள்ளி அடுத்து வரக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர்தான் வழக்கம். டிரைவர் கிட்டையும் கண்டக்டர் கிட்டையும் ஸ்டேட்மெண்ட், மொபைல் நம்பர் எல்லாத்தையும் வாங்கிட்டு பஸ் அனுப்பிச்சிருன்னு அப்டேட் கொடுக்குறாரு. இங்க பார்த்தா ஜானு விசேஷத்துக்கு வரலன்னு சொல்லி அப்பா திட்டிக்கிட்டே இருக்கிறார். பிள்ளையா இருந்தாலும் அவன் பேரை கேட்டாலே தனக்கு கோவம் வருதுன்னு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. அப்ப கட்டின பொண்ணு அங்க இருக்குது. ஏங்க மருமகளை வச்சுக்கிட்டு இப்படி மகனை திட்டலாமான்னு கேட்டா நான் உண்மையை தானே சொன்னேன். வேற யாராவது ஒரு பொண்ணா இருந்தா இந்நேரம் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்திருப்பா. ஏதோ இவளா இருக்க போய் சகிச்சுக்கிட்டு இருக்கிறதா எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாரு அப்பா. அப்புறம் நம்மளால பொண்டாடிக்கு போனை போட்டு என்ன கால் பண்ணா வீட்டுல யாருமே எடுக்க மாட்டேங்கிறீங்க, அம்புட்டு பிஸியான்னு விசாரிக்கிறாரு. நாங்க ஒன்னும் பிஸி இல்ல, நீ தான் பிஸி மேனு, போனவே எடுக்க மாட்டேன்ட்ட அப்படின்னு திட்டுறா. உங்க அப்பா செம கோவத்துல இருக்கிறாப்ல, வாடி நீ வா அப்படின்றாங்க. ஆந்திவே தான் வந்துருவேன் அப்படிங்கிறாரு. வீட்டுக்கு வந்தா அப்பா கிட்ட நல்ல டோஸ் விழுகுது. சொந்தக்காரங்க எல்லாம் தங்கி இருக்காங்க, சத்தம் போடாதீங்கன்னு அம்மா சொன்ன பிறகுதான் அமைதியாகிறார். ஆனா ஒய்ஃபு பரவாயில்ல, இவங்க கிட்ட பாசமா தான் நடந்துக்கிறாங்க. லேட்டா வர பொழப்பு போலீஸ்காரங்களுக்கு சகஜம். இதை புரிஞ்சுக்கிட்டாதான் போலீஸ்காரன் வீட்டுல குடும்பம் நடத்த முடியும். அடுத்த நாள் காலையில விசேஷம் இன்னும் ஜோரா நடந்துட்டு இருக்குது. சர்ச்சில் பார்த்தா நம்ம ஹீரோவோட ஒய்ஃப், அவங்க ஒரு ஸ்கூல் டீச்சரா இல்ல காலேஜ் டீச்சரான்னு தெரியல, தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கன்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. பிலிக்ஸ் கிட்ட இருந்து நம்ம ஹீரோக்கு கால் வருதுங்க. உடனே கிளம்பணுங்கிறாப்ல. இப்பதான் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள நீங்க கிளம்புறதா அப்படிங்கிற எமர்ஜென்சி போயானுங்கிறாரு நம்ம ஹீரோ. ரிசப்ஷன் வரைக்கும் இருக்க கூடாதுன்னு கேட்டா என் பொழப்பு அப்படின்ட்டு போறாரு. அப்பாவுக்கு இந்த மேட்டர் தெரிஞ்சு இன்னும் கோவப்படுறாரு. ஒரு பெட்ரோல் பங்குக்கு போயிட்டு அப்புறம் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. இங்க எஸ்ஐ இன்ஸ்பெக்டரான நம்ம ஹீரோ கிட்ட அப்டேட் என்னங்கறத கொடுக்குறாரு. ஏதோ ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு, ஏடிஎம் பக்கத்துல இருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ். அதுல தான் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பஸ் மேல விழுந்து ஒருத்தவன் செத்தான்ல, பைக்கை ஓட்டிட்டு வந்தவன் மேல இருந்து கீழே பஸ்ஸோட உச்சியில வந்து விழுந்து செத்து போயிருப்பான் ஆக்சிடென்ட்ல. அவரோட பேரு ரெஜியா. ஆனா வண்டியை ஓட்டிட்டு வந்தது ஒருத்தர் இல்ல 2 பேரா. கூட பிரகாஷ்னு ஒருத்தவர் அந்த வண்டியில வந்திருக்கிறார். ரெஜி வண்டி ஓட்டுனது பஸ் மேல விழுந்து இறந்து போயிட்டார். அதே பைக்ல கூட வந்தவர் பேரு பிரகாஷ் ஜி. அவரோட பாடியோ இல்ல உயிரோட குத்துயிரும் கொலையுமாவோ அவர் எங்கேயுமே இல்ல. ஆக்சிடென்ட் அப்போ அவர் அங்க இருந்திருக்கிறார். ஆனா இப்போ அவரை யாரு எங்க இருக்கிறான்னு ஒன்னும் தெரியல. பிரகாஷ் ஜியோட ஒய்ஃப் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி தான் கணவனை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவர் ஒரு ஸ்கூல் டீச்சர் போல தெரியுது அப்படின்னு எல்லா அப்டேட் எடுத்து சொல்றாரு. ஏதோ ஒரு லேண்டை பார்க்கணும் விசாரிக்கணும்னு சொல்லிவிட்டு தான் அந்த ஸ்கூல் டீச்சரும் ரிஜிங்கிறவனும் போயிருக்காங்க. ஆக்சிடென்ட்ல அந்த பைக் எங்க இருக்கு அப்படின்னு விசாரிக்க பைக்கை கொண்டு வந்தாச்சுன்னு பைக்கை காட்டுறாங்க. பைக் ஆக்சிடென்ட் ஆன அந்த இடத்துல ஏதோ ஒரு வண்டியோட ஹெட்லைட் உடஞ்சு போய் கிடந்தது. ஸோ ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு கண்டிப்பா வண்டியில ஒரு ஹெட்லைட் தான் எரிஞ்சிருக்கணும். ஒரு ஹெட்லைட் உடஞ்சு போய் இருக்கிறதுனால அந்த இடத்தை தாண்டி ஒரு ஹெட்லைட்டோட போன வண்டி எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னு எடுத்து சொல்றாரு. இப்படி இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்கும்போது மேல் இடத்துல இருந்து ஒருத்தர் கால போடுறாரு. எப்பா 2 பேரும் காணாம போனாங்கல்ல இந்த வெட்டுற கேஸ்ல, அவங்க எங்கன்னு கேட்க தேடிட்டு இருக்கிறோம் சார். அவங்க வீட்டுல அவங்க போற வர இடத்துல எல்லாம் மஃப்டில நம்ம ஆட்கள் இருந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. வந்தாங்க மாட்டினாங்கன்னா பிடிச்சிடலான்னு அப்டேட் கொடுத்துட்டு இருக்கிறார். அதே மாதிரி வேவு பார்க்கறதுக்காக சில பேரை மஃப்டியில போட்டு போல அவங்களுக்கு போன் பண்ணி தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சிடென்ட்ல இறந்து போனார்ல, அவரோட கால் ஹிஸ்டரியை செக் பண்ணும்போது ஆக்சிடென்ட்டுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி யார்கிட்டயே ஒரு 32 செகண்ட் பேசியிருக்கிறாரா. கால் பண்ணது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டுல போய் நம்ம அது விசாரிக்கிறாரு. ரெஜினி ஒருத்தர் இப்போ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போனாரே, கேள்விப்பட்டீங்களான்னு கேட்க ஆமா கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறாப்ல. நேற்று எதுக்கு அவருக்கு கால் பண்ணீங்கன்னு கேட்கும்போது என்னோட லேண்டை வித்து கொடுக்கறதுக்கு அவர் தான் ஹெல்ப் பண்ணாரு. அந்த மாதிரி சம்பந்தமா வந்து பேசிட்டு போகும்போது கண்ணாடியை மறந்து வச்சுட்டு போயிட்டாரு. அதான் ஃபோன் பண்ணி கண்ணாடியை விட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொன்னேன். வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னதா எடுத்து அப்டேட் கொடுக்குறாரு. அப்ப என்ன இருக்கு, வண்டியை யூட்டர்ன் பண்ணி திரும்பிட்டு கண்ணாடியை வாங்குறதுக்காக அவர் இந்த பக்கம் வந்திருக்கணும். நாம தப்பான ரூட்ல செக் பண்ணிட்டு இருக்கிறோம். யூட்டர்ன் பண்ணி திரும்ப வரும்போது இந்த பக்கத்துல இருந்து போன வண்டி தான் இடிச்சிருக்கணும். சோ மேல் நோக்கி போன வண்டிகளை பத்தி நாம செக் பண்ணணும்ட்டு அந்த பக்கம் ஏதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா அந்த பக்கம் சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்ல. பெட்ரோல் பங்க் ஒன்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லைன்னு சொல்லி செக் பண்ணிட்டு தான் இவர் வந்திருப்பாருங்க. அப்ப எப்படியா செக் பண்றது யோசிக்கும் போது அந்த பக்கத்துல தானே அந்த பஸ் நின்னுச்சு, பஸ்ஸுக்கு மேல தானே அந்த டெட் பாடி வந்து விழுந்துச்சு. அந்த பஸ்ல இருந்த சில பேர் வீடியோவோ போட்டோவோ எடுத்துருக்கலாம். அந்த பஸ் கண்டக்டர் டிரைவருக்கு கால் பண்ணுங்க, வந்த பேசஞ்சரோட லிஸ்ட்டை வாங்குங்க, அவங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி அங்க எடுத்த போட்டோ வீடியோஸ் இருந்தா வாட்ஸ்அப் பண்ண சொல்லி கேளுங்கன்னு கேட்க
போலீஸ்காரங்களும் அந்த வேலையை பாக்குறாங்க. பல பேருக்கு கால் பண்ணி அவங்க கிட்ட இருந்த வீடியோ ஃபுட்டேஜ், போட்டோ எல்லாத்தையும் வாங்குறாங்க. அப்படி வாங்கும்போது பார்த்தா ஒரு வண்டி இவங்களை கிராஸ் பண்ணி போனது ரொம்ப அழகா அதுல ரெக்கார்ட் ஆயிருக்குது. ஒரு சின்ன குட்டியான மாதிரி. ஆனா குட்டியானையோட நம்பர் அதுல தெளிவா தெரியல. அப்புறம் அந்த பக்கத்துல இருந்த வேற ஒரு ஏடிஎம் ஃபுட்டேஜ் அதை செக் பண்ணும்போது வண்டி நம்பர் எல்லாம் ரொம்ப தெளிவா தெரியுதுங்க. குட்டியானையோட வண்டி நம்பர் எல்லாம் தெளிவா தெரியுது. உடனே நம்ம ஆளு மப்டியில போறாரு. அந்த வண்டி ஓனருக்கு பின்னாடி அப்படியே லைட்டா பேச்சு கொடுத்துக்கிட்டே வண்டி வரைக்கும் வர்றாரு. 2 நாளைக்கு முன்னாடி அந்த மலை பக்கத்துல போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த டைம்ல அங்க வண்டி ஓட்டுங்களான்னு கேட்டா இல்லையே அன்னைக்கு ஃபுல்லா நான் வீட்டுல தான் இருந்தேன்னு போய் சொல்றாப்ல. போலீஸ் வண்டி வந்ததும் வண்டியில பிடிச்சி தூக்கிட்டு கொண்டு போய் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்கிறாங்க. அப்பயும் நான் அது பண்ணல, நான் வீட்டுல தான் இருந்தேன்னு அடிச்சு பேசிட்டு இருப்பாரு. இவங்க கிட்ட இருக்கிற வீடியோ ஃபுட்டேஜ் ஆதாரங்கள் எல்லாத்தையும் காட்டி இப்ப சொல்றான்னு கேட்டதும் பயந்துட்டு அவர் ஒத்துக்கிறாரு. ஆமாங்க, வண்டி ஓட்டிட்டு போனது நான் தான். எதுக்கு திருதுப்புன்னு இவங்க வண்டியை ஓட்டிட்டு வந்து இப்படி இடிச்சிட்டாங்க. நானும் வண்டி நிப்பாட்டி எட்டி பார்க்கும்போது சம்பவ இடத்துலயே ஒருத்தன் விழுந்து கிடந்தான். ஓட்டிட்டு வந்த 2வது ஆளு எங்கன்னு தெரியல. 2 பேர் வந்தாங்க. ஒருத்தனோட பாடி தான் கிடந்துச்சு, இன்னொருத்தன் பாடி அங்க இல்ல. பயந்து போய் நான் அங்க இருந்து வண்டி எடுத்துட்டு ஓடியாந்துட்டேன் சார். மித்தபடி நான் எந்த ஒரு கொலை நோக்கத்தோட எல்லாம் செய்யல. நீங்க இப்ப காணான்னு தேடிக்கிட்டு இருக்கிறவர் பேர் என்ன? பிரகாஷ் ஜி. உண்மையிலே அந்த ஆள் பேர் கூட எனக்கு தெரியாதுன்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். அப்புறம் இந்த ஆளை பத்தி விசாரிக்க சொன்னதுல இன்னொரு போலீஸ்காரர் வந்து, சார் இவர் ரொம்ப நோய்வாய்ப்பட்டவர், பேஷண்ட். இப்பதான் ரீசெண்டா அவருக்கு 2 கிட்னி வேலை செய்யலன்னு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை நடந்திருக்குது. ரொம்ப கடன்பட்டு கிடந்தாரு. ஊர்க்காரங்க தான் ஐயோ பாமேன்னு எல்லாரும் காசு போட்டு ஒரு வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க குட்டியானையே. நல்லவர் சார், அடிக்க வேண்டாம் சார்னு வந்து அப்டேட் கொடுக்குறாப்ல. ஓகே, அப்ப இவர் சொல்றது உண்மையா தான் இருக்கணும் புரிஞ்சுக்கிறார். இப்போ நீ இடிச்சுட்டு போயிட்ட, அப்போ நீ போகும்போது நீ இடிச்சுட்டு போன அந்த ரோட்லயே ஒருத்தவனோட பாடி கடந்தது. உயிரோடவோ பணமாவோ ஒருத்தவங்க கடந்திருக்கிறார். அவர் தான் இந்த பிரகாஷ் ஜியா இருக்கணும். இன்னொருத்தவர் மலை உச்சியில இருந்து அப்படியே கீழே விழுந்து அந்த பஸ் மேல விழுந்து இறந்து போனவரோட டெட் பாடி ஆம்புலன்ஸ்ல போயிடுச்சு. அப்ப பின்னாடி வந்த ஏதோ ஒரு வண்டி தான் பிரகாஷ் ஜியை எடுத்துட்டு போயிருக்கணும்னு மறுபடியும் வீடியோ ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்கும்போது எஸ், நம்பர் பிளேட்டே இல்லாத ஒரு வண்டி அப்படி அந்த இடத்துல கிராஸ் ஆகி போறதை கவனிக்கிறாங்க. அறகுறையா தான் தெரியுது எல்லாம். அப்ப இந்த வண்டியில தான் அடிபட்டு கிடந்தவரை ஏத்திட்டு போயிருக்கணும்னு இவங்க கெஸ் பண்ணும்போது நிஜத்திலேயே எஸ், அடிபட்டவரை வண்டியில வச்சு ஏத்திட்டு போயிருக்கிறாப்ல ஒருத்தர். அவர் யாருன்னு தெரியல. ஆனா அவரோட வண்டியில ஃப்ரண்ட்ல ஒரு கடிகாரம் ஒண்ணு தொங்கிக்கிட்டே இருக்கும், கை கடிகாரம் ஒண்ணு தொங்கிக்கிட்டே இருக்கும். அவரோட வண்டியை காட்டும் போதே வில்லத்தனமான ஒரு மியூசிக்கை பிளே பண்ணிட்டே இருக்காங்க. நம்பர் பிளேட்டே இல்லாத அந்த அரகுர போட்டோவை அங்க இருக்கிற ஆட்கள்கிட்ட எல்லாம் காட்டி இந்த வண்டியை பாத்துக்கலான்னு விசாரிக்க எவ்வளவோ போலீஸ் ட்ரை பண்றாங்க. ஆனாலுமே அந்த நம்பர் பிளேட் இல்லாத வண்டி என்னங்கிறது யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா நமக்கு தெரியும் அந்த வண்டியில ஒரு கைடிகாரம் ஒண்ணு ஃப்ரண்ட்ல தொங்க விட்டுருப்பாங்கன்ட்டு. அப்புறம் பார்த்தா அங்க மலை பக்கத்துல ஸ்கூல் பசங்க கவர்மெண்ட் வண்டியை பிடிச்சி ஏறி போய்கிட்டு இருக்காங்க. ஒரு பையன் மட்டும் கொஞ்சம் லேட்டா வந்துட்டான் போல. நிறுத்துக்க சத்தம் போட்டுட்டே வந்தா, அவனை கவனிக்கல, பஸ் போயிடுச்சு. அப்புறம் வந்து ஒரு வண்டி கிட்ட லிஃப்ட் கேட்டா அந்த ஜீப் நிக்காம போயிடுச்சு. அப்போ எதுக்கு இவனை கிராஸ் பண்ணி போன ஒரு வண்டி, அந்த வண்டி அப்படியே யூட்டர்ன் பண்ணி அந்த பையன் பாக்குறாப்ல மெதுவா இந்த பக்கத்துல வருது. அவன் தெரியாதனமா லிஃப்ட் கேட்க கதவை திறந்து விடுறாப்ல. வண்டியில ஏறி அவன் போறான். இந்த வண்டியிலேயே அந்த கைகடிகாரம் தொங்குது பாருங்க. அப்போ அந்த பிரகாஷ் ஜி ஆக்சிடென்ட்ல காணாம போன மண்டவனை கூட்டு போனது இந்த வண்டி தான். இப்போ இந்த சின்ன பையனை கூட்டிட்டு போறது அதே வண்டி தான். அப்போ அவரு தூக்கிட்டு போனவர் ஒரு ஸ்கூல் டீச்சர். இப்போ இவர் தூக்கிட்டு போறது ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட். தனக்கு நடக்க போற விபரீதம் தெரியாம அந்த வண்டியில ஜம்முன்னு போய்கிட்டு இருக்கிறான். அடுத்து வீட்டுல இருக்கிறவங்க குழந்தைய காணாமன்னு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கிறார். இவன் வேகமா ஓடி போய் அந்த பஸ் ஏற முயற்சி பண்ணும்போது அவனோட ஷூவோட கீழ் பக்கத்துல இருக்கிற அந்த செருப்பு அறகுறையா புடுங்கிட்டு இருந்திருக்கு போல. அதை புடுங்கி வீசி எறிஞ்சிட்டு போயிருப்பான். அது ரோட்டுக்கு மேல கிடக்கும். அதை இவர் எடுத்து உரம் போடுறார். அப்போ அதோட சைஸ் என்னன்னு செக் பண்றாரு. சைஸ் 6ன்னு எழுதி இருக்குது. வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போன பையன் ஸ்கூலுக்கு போய் சேரல. ஈவினிங் லேட் ஆகி அவன் திரும்ப வரலன்னு சொன்ன பிறகுதான் போலீஸ்க்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. வீட்டுல இருந்தவங்க பையன் மேபி கடத்தப்பட்டிருக்கலான்னு அப்டேட் கொடுக்குறாப்ல கூட இருந்தவர். அப்புறம் அந்த குடும்பத்துக்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. எப்படியாவது உங்களுக்கு நான் பிள்ளைய கண்டுபிடிச்சு கொடுக்குறோம். இப்போ வரைக்கும் அது வேணும் இது வேணும்னு கேட்டு யாராவது கால் பண்ணிருக்காங்களா, பணம் கேட்டாங்களான்னு கேட்க இப்படி எந்த ஒரு காலுமே வரலன்னு அப்டேட் கொடுக்குறாங்க. ஆமா, உங்க பையனோட கால் சைஸ் என்ன 6 அப்படின்னு கேட்கும்போது ஆமா சாருங்கிறாங்க. என்னையாது ஸ்கூல் டீச்சர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காணாம போனாரு, இப்ப ஸ்கூல் ஸ்டூடெண்ட் காணாம போயிருக்கான். காலையில 9 to 10 ரூட்டுக்குள்ள 9 to 10 டயத்துக்குள்ள இந்த பக்கம் போன எல்லா வண்டியும் விசாரிங்க. காணாம போன இந்த ஸ்கூல் பையனோட போட்டோவை காட்டி யாராவது எங்கேயாவது பாத்தீங்களான்னு கேளுங்கன்னு அப்டேட் கொடுக்குறாரு. மலைக்கு போற இறங்குற வண்டி, பஸ் ஸ்டாப்பு, ஆட்டோ எல்லா வண்டியும் விசாரிங்கிறாப்ல. இந்த பையன் படிக்கிற ஸ்கூல் என்னன்னு கேட்டா டிபால் ஸ்கூல்னு ஏதோ ஒரு சொல்றாங்க. அந்த ஸ்கூல்லயே போய் பிரகாஷ் ஜி அவரை யாருக்காவது தெரியுமான்னு விசாரிக்க சொல்லேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவர் ஒரு ஸ்கூல் டீச்சர், ஏதாவது கனெக்ஷன் இருக்குமோ, இந்த 2 கேஸுக்கு ஏதாவது லிங்க் இருக்குமோன்ற விதத்துல அவர் யோசிக்கிறார். லிங்க் இருக்கா இல்லையான்னு இனிதான் கண்டுபிடிக்கணுங்கிறாரு நம்ம ஹீரோ. இவங்களோட தொடக்க விசாரணையில அந்த டைம்ல அந்த ரூட்ல போன கவர்மெண்ட் பஸ்ல அவன் ஏறலங்கிறது தெரிய வந்திருக்கு. அடுத்து அந்த ஸ்கூலுக்கு போய் ஆக்சிடென்ட்ல காணாம போன அந்த பிரகாஷ் ஜி அவரோட போட்டோ காமிச்சு யாருக்காவது தெரியுமான்னு விசாரிக்கிறாரு. யாருமே தெரியாதுன்னு தான் சொல்றாங்க. அந்த வெட்டி கேஸ்ல 2 பேரை தேடிட்டு இருக்காங்கல்ல, அவங்களோட ஆன்டி ஒருத்தவங்க, அவங்க வீட்டுக்கு வெளியில தான் மஃப்டியில நம்ம ஆளு காத்துக்கிட்டு இருந்தாரு ஒரு போலீஸ்காரர். அந்த ஆன்டி ஆட்டோ பிடிச்சிட்டு போறத பார்த்துட்டு மஃப்டி போலீஸ் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. ஆட்டோ ஒரு இடத்துல போய் நிக்கும். அது ஒரு சர்ச்சுன்னு நினைக்கிறேன். சர்ச்சுக்குள்ள அவங்க போயிருக்கிறதா எடுத்து சொல்றாரு.
நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணி. இந்த சர்ச்சில் ஒரு 10 நாள் ஜெபம் நடக்குது. ஆனா இந்த தொடர் 3 நாளைக்கு அவங்க போகாதவங்க இந்த 4வது நாள் இந்த விசேஷத்துக்கு மட்டும் ஏன் உள்ள போகணும், எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்குன்னு சொன்னதும் அப்ப நாங்க வரேன்ட்டாரு நம்ம ஹீரோ. கிளம்பி வந்துட்டாரு. சர்ச்சில் இருக்கிற பாதிரியார்கள் கிட்ட மனோங்கிற பேர்லயோ இல்ல லிஜோங்கிற பேர்லயோ வெட்டி கேஸ் சம்பந்தப்பட்டவங்க 2 பேர் இங்க வந்தாங்களான்னு விசாரிக்க அவங்க அந்த பேர்ல யாரும் இங்க வரலையேங்கிறாங்க. சரி போட்டோவை காட்டலாமேன்னு தோணி போட்டோவை காட்டுறாங்க. சார் இவங்க 2 பேருமே இங்க தான் இருக்காங்க, ஆனா பேரு வேற ஏதோ சொன்னாங்களேன்னு கூட இருக்கிற பாதிரியார் எடுத்து சொல்றாரு. சர்ச்சிலேயே செட்டில் ஆயிட்டாங்க பாருங்க அந்த வெட்டி கேஸ்ல சம்பந்தப்பட்ட 2 பேரு இங்கதான் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. லஞ்ச் டைம் வேற. சாப்பாட்டுக்கு எல்லாரும் வரிசையா கீழே நின்னு சாப்பாடை வாங்கிட்டு போயிட்டு இருக்கும் போதே கரெக்டா லாக்க போட்டு அவங்கள அரெஸ்ட் பண்றாரு நம்ம ஹீரோ. ஒரு கைவிலங்க போட்டாச்சு, இன்னொரு கைவிலங்க போறதுக்குள்ள அங்க இருந்து தப்பிச்சு ஓட பாக்குறானுங்க. அங்கேயும் இங்கேயும் தப்பிச்சு ஓடுறேன்னு சொல்லி கடைசியில ஒரு ரூமுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டானுங்க. சரி மாட்டன்னு வச்சு சண்டை போட்டு ஒரு கை பாத்துருவோம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா இந்த போலீஸ் 2 பேருமே சும்மா அழகா அவங்க 2 பேர் கூட சண்டை போட்டு பொலன்னு பொலக்குறாங்க. அவங்க கட்டையெல்லாம் எடுத்து வந்து அடிக்க பார்ப்பாங்க, நல்லா அடி வாங்குறானுங்க. ஊடால ஒரு கட்டத்துல பல்பு வச்சு நம்ம ஹீரோ மூஞ்சிலேயே ஓங்கி ஓங்கி அடி செதறி போயிடும். எல்லாம் 2 பக்கத்துலயே இருந்து அவங்க அடிக்கிறானுங்க. நம்மால ரியாக்ட் பண்ணாம நிப்பாரு, பயந்துட்டானோ அப்படின்னு நினைக்கிறானுங்க. அப்ப இன்னொரு போலீஸ் அவர் அடி வாங்கி கிடக்குறாரு போல. சரி கிளம்பலாமே இவங்க கிளம்ப போகும்போது பார்த்தா அந்த இன்னொரு கைவிலங்குல தான் கையை பூட்டு போட்டாரு இவர். சோ இனி கைவிலங்க கலட்டுறது சாத்தியமே இல்ல. அங்கேயே வச்சு அவங்கள அடிச்சு அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு வந்து இழுத்து போறாரு. யாருக்காகடா வேலை பாக்குறீங்க, யாரு சொல்லி அந்த மோகனை வெட்டினீங்கன்னு விசாரிக்கிறார். அதே சமயம் தொடர்ந்து எஸ்ஐயோட போன்ல அடிச்சுக்கிட்டே இருக்குது. விட்டா கழுத்து நினைச்சு கொலை பண்ணிடுவார் போல. எஸ்ஐ பதறிக்கிட்டே இருக்கிறான். சார் போன் அடிக்குதுங்கிறான். உன் போனா யான்னு கேட்டா இல்ல சார் உங்க போனுங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ போனை நோட் பண்றாரு, போன் எடுத்து பேசுறாரு. போனை அட்டன் பண்ணி ஹலோ ஹலோன்னு கத்துனா அந்த பக்கத்துல இருந்து நோ ரெஸ்பான்ஸ். இல்ல பேசிட்டு இருக்காங்களோ இவனுக்கு தான் காது கேட்கலையோன்னு ஒரு தோணும். ஏன்னா காதுல இருந்து ரத்த வடியுது. காதை சேர்த்து அடிச்சாங்க இல்ல. அடுத்து நம்ம ஹீரோக்கு லைட்டா பார்வையும் மங்குறாப்ல தெரியுது. லைட்டா மயக்க வருது. அப்படியே சரிஞ்சிட்டாரு. கட் பண்ணா இப்போ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி புள்ள அடிபட்டு கிடக்குறான் வந்து பாருங்கன்னு எஸ்ஐ சொல்லி குடும்பத்தை கூட்டு வந்திருக்கிறார். ஹீரோவோட குடும்பம் வருது. ஆனா அப்பா தொணத்திக்கிட்டே வராரு. வேற வேலையே இல்ல, எப்ப பார்த்தாலும் அடி வாங்கிட்டு இங்க வந்து படுத்து கிடக்குறது. எந்த நம்பர்னு கேட்டா 11 சொன்னதும் ஓ அவனோட ஃபேவரட் ரூம் அதே நம்பர்ல இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கை காலெல்லாம் அடிபட்டு கிடந்துதான். அவன் கூடயே இருந்து பாத்துக்க வேண்டிய ஒரு நிலை அமைஞ்சு போச்சு. இந்த வேலையை விட்டு ரிசைன் பண்றான்னு நானும் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், கேட்க மாட்டேங்கிறானேன்னு புலம்பிக்கிட்டே வராரு. நீங்க ரூம்ல போய் அவனை பாருங்க, டாக்டர் போய் நான் பார்த்து பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்பா டாக்டரை பாக்குறதுக்கு கிளம்பி போயிட்டார். அந்த பக்கம் டாக்டர் என்ன சொன்னாரோ எது சொன்னாரோ அப்பா தொணன்னு பேசிட்டு இருந்தவர் இப்ப ரொம்ப அமைதியா அப்படியே வராரு. ஒரு மாதிரி சோகமா வராரு. உள்ள 2 போலீஸ்காரங்க குடும்பத்தை சேர்ந்த 3 லேடிஸ் இருக்காங்க. பிள்ளையோட முகத்தை பாக்குறாரு. என்னங்க ஒரு மாதிரி கவலையா இருக்கிறீங்க என்ன அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அம்மா ஒண்ணும் இல்லையேங்கிறாரு. இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்களா கிளம்பலாமா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அம்மா தெரியாம. இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆக வாய்ப்பு இல்லைங்கிறாரு அப்பா. கொஞ்ச நாள் ஆகுங்கிறாரு. டியூப்லைட்டை விட்டு அந்த ரவுடி பையில அடிச்சிருக்கானுங்க. அந்த டியூப்லைட்டோட துகள்கள் சின்ன சின்ன துண்டுகள்லாம் காதுக்குள்ள போய் காதோட சவ்வை கிழிச்சிருக்கு. உள்ள கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆயிருந்தா நரம்பு மண்டலம் கூட பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாராம். இதனால பையனோட ரைட் சைடு காது 80% கேட்காதான், 20% தான் கேட்குமா. இப்படி சொல்லி வருத்தப்படுறாரு. தான் மருமக கிட்ட இதை பத்தி எல்லாம் நினைச்சிட்டு ஒன்னும் கவலைப்படாத, இப்பதான் காது கேட்கறதுக்கு நிறைய மெஷின்ஸ் இருக்குதே, அதை ஏதாவது வச்சு ரைட் சைடு காதுல மெஷினை மாட்டிப்போம் கேட்க வச்சிடலாம் அப்படின்னு ஆறுதல் சொல்றாரு. ரைட் சைடு காது ஓகே, லெஃப்ட் சைடு காது அப்படின்னு விசாரிக்கிறாங்க வீட்டை சேர்ந்தவங்க. லெஃப்ட் சைடு காது டோட்டல் டேமேஜ்டு போல. லெஃப்ட் சைடுல சுத்தமா கேட்காதான். இதை தெரிஞ்சுக்கிட்டதும் அம்மாவும் மனைவியும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அடுத்து மயக்கத்துல கிடந்த நம்ம ஹீரோவை டாக்டர் ஊசிப்பு விட்டு மெதுவா கணத்துறது பாருங்க அப்படின்னு கூப்பிடாப்ல. நான் பேசுறது உங்களுக்கு நல்லா கேக்குதா அப்படின்னு கேட்டா கொஞ்சமா கேக்குது மெதுவா கேக்குதுங்கிறாரு நம்ம ஹீரோ. இப்போ லெஃப்ட் சைடு பக்கம் போய் இப்ப நான் பேசுறது கேக்குதான்னு கேட்டா சுத்தமா கேட்கல சார் அப்படிங்கிறாரு. மறுபடியும் ரைட்டு பக்கம் வந்து அவரோட காதுக்கு பக்கத்துல வந்து இப்ப நம்ம டாக்டர் பேசுறாப்ல. உன் காதுல ஒரு காது அவுட்டு, ரைட் சைடு காதுல ஒரு 20% மட்டும் உன்னால கேட்க முடியும்னு சொல்றாரு டாக்டர். உங்க காயமெல்லாம் குணமான பிறகு ஹியரிங் எய்டு மெஷினை மாட்டலாம். அப்படி பண்ணோம்னா 100க்கு ஒரு 30-35% உங்களால கேட்க முடியுங்கிறாப்ல சொல்றாரு. நம்ம ஹீரோ முகம் ஒரு மாதிரியா மாறதை நீங்க கவனிக்கலாம். கொஞ்சம் டென்ஷனா பதட்டமா இருக்கிறாப்ல. டாக்டர் கிட்ட வேற எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நான் இன்னைக்கே டியூட்டில ஜாயின் பண்ணலாமான்னு கேட்கிறாரு. அந்த நிலைமையிலையும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க இதை பத்தின்னு சொல்லிட்டு டாக்டர் கிளம்பிடுறாரு. ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போறாப்ல. வீடே ஒரு மாதிரி சோகத்தோட உச்சத்துல இருக்குது. சாப்பாடு வைக்கவா வெஞ்சனம் வைக்கவான்னு அம்மா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா புள்ளைக்கு நம்ம ஹீரோக்கு அது கேட்கல. அதனால அம்மா மூட விட்டு டிவியும் கேட்க மாட்டேங்குது. டிவி வால்யூமை கூட்டினா பின்னாடி படிச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் காதை அப்படியே அடைக்கிற ரேஞ்சுக்கு சவுண்ட் அதிகமாச்சாதான் இவனுக்கு கேட்குது. அலாரம் அடிக்கிற சவுண்டு கூட நம்ம ஹீரோவுக்கு கேட்கல. ஒய்ஃப் தான் அலாரத்தை ஆஃப் பண்ணிருப்பாங்க. அடுத்து டீ கேட்கலாம்னு உட்காந்தா அம்மாவுக்கு போன் கால் வரும். சவுண்ட் அதிகமா இருக்கு கம்மி பண்ணுங்கிறாங்க அம்மா. அப்பதான் தங்கச்சி டிவியை ஒரு ப்ளூடூத் ஹெட்செட்ல கனெக்ட் பண்ணி ஹெட்செட்டை தலையில வந்து மாட்டி விடுறா. நம்ம ஹீரோக்கு 2 பெண் குழந்தைகள் உண்டு. குழந்தைங்க படிச்சிட்டு இருக்கு. ஒய்ஃப் ஒரு கிஃப்ட் பண்றாங்க, ஒரு வாட்ச். இவனுக்கு கேட்கத்தானே செய்யாது. ஸ்மார்ட் வாட்ச் வாங்கி கொடுத்து
ஸ்மார்ட் வாட்ச்ல அந்த வைப்ரேஷன்லாம் இருக்கும், நிறைய ஆப்ஷன்ஸ் உண்டு, அதை கிஃப்ட் பண்றாங்க. அப்புறம் அந்த ஹியரிங் எய்டா அதை ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருப்பான் போல, வந்துருச்சு. இல்ல இது ஹியரிங் எய்டு மாதிரி தெரியல, இந்த ரெக்கார்டு பண்ணுவாங்கல்ல, ரெக்கார்டு பண்ணி திரும்ப திரும்ப நம்ம கேட்டுக்கலாம், அந்த மாதிரி ஒன்ன தான் ஆன்லைன்ல போட்டிருக்கான். இவனுக்கு தேவையான ஹியரிங் எய்டை ஹாஸ்பிட்டல்ல ப்ராப்பரா செக் பண்ணி அவனுக்கு ஒன்ன மாட்டி விடுறாங்க. இப்ப நான் பேசுறது கேக்குதான்னு ஒய்ஃபு கேப்பா, இவருக்கு கேக்குதோ இல்லையோ கேக்குதுங்கிறாப்ல தலையசைக்கிறார். அடுத்து காலைல 5 மணிக்கு அலாரம் வைப்ரேட் தான் அடிக்கும், நம்ம ஆளு எந்திரிச்சு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு ஜாகிங் எல்லாம் போயிட்டு இருக்கான். ஒரு மாதிரி அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டார். கட் பண்ணி ஒரு லேடியை காட்டுறாங்க. முன்னப்பட தெரியாத ஒரு வீட்டுக்கு போய் அந்த வீட்டுல இருக்க அம்மா கிட்ட நான் சர்ச்சுக்கு போறேன், தட்சணை ஏதாவது இருந்தா கிடைக்குமான்னு கேட்க அவங்க ஏதோ பாத்திரத்துல கொண்டு வந்து கொட்டுறாங்க பையில. டாக்ஸின்னு சொல்லி வாங்கிட்டு இந்த அம்மா கிளம்புது. அது காட்டுப்பகுதி, பனிமூட்டை வேற அதிகமா இருக்குது. அடுத்து ஒரு கேட்டை கடந்து வீட்டு பக்கம் போய் காலிங் பெல் அடிக்குது. வீடு ஒரு மாதிரி பால் அடைஞ்சு போய் கிடக்குது. அந்த வீட்டுல தான் அந்த சின்ன பையனை கடத்திட்டு போச்சுல ஒரு வண்டி, அந்த வண்டி கிடக்குதுங்க. அப்ப கடத்தினவன் இந்த வீட்டுல தான் இருக்கிறான். இந்த வீட்டுக்கே அந்த அம்மா தனக்கு இருக்கிற ஆபத்து தெரியாம தட்சணை கேட்டு வந்து நிக்குது. இந்த வண்டியில அந்த கைகெடுக்காரன் ஃப்ரண்ட்ல தொங்கிட்டு தான் இருக்குது. கட் பண்ணா உயரதிகாரியை பிடிச்சு மீடியாக்காரவங்க இதுவரை 3 மிஸ்ஸிங் கேஸ் வந்திருக்கு. லேட்டஸ்டா ஒரு அம்மாவே காணாம போயிருக்காங்க, என்ன ஸ்டெப் எடுத்துருக்கீங்க, போலீஸ் என்ன தூங்குகிறதா அப்படின்னு கேட்கறாப்ல. இன்னும் 2 வாரத்துல கடத்துறவை யாரு என்னங்கிற மொத்த டீட்டெயிலுமே போலீஸ்காரங்க கண்டுபிடிப்பாங்கிறாப்ல. மீடியால வாக்கு கொடுத்துட்டு உயரதிகாரி கிளம்பிட்டாரு. இப்போ 3ஆவதா ஒரு லேடி காணாம போனதை நம்ம ஹீரோ ஹெட்போனை கேட்டுட்டு இருக்கிறான் பாவம். அப்பா அப்படியே பவ்யமா பக்கத்துல வந்து உட்கார்றாரு. அப்போ ஒரு ஃபோன் கால் வரும். ஹீரோக்கு அது கேட்கல. அப்பா தான் ஃபோன் அடிக்குது பாரு, எடுத்து பேசுங்கிறாப்ல. எஸ்ஐயோ சார் 3ஆவது ஒரு மிஸ்ஸிங் கேஸ் அப்டேட் ஆயிருக்குது, ரொம்ப நேரமா கால் பண்ணிட்டு இருந்தேன், ஃபோன் அடிக்கலையே அப்படின்னு விசாரிக்கிறாப்ல. நான் அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாரு நம்ம ஹீரோ. சொல்லுங்கப்பா அப்படின்னு கத்தி பேசுறான். ஏன்டா சத்தமா பேசுற, கொஞ்சம் மெதுவா பேசி பழகடா அப்படின்னு எடுத்து சொல்றாரு அப்பா. கொஞ்சம் கம்மியா வச்சு, எப்பா இப்படி பேசினா ஓகேவான்னு கேட்க, வேண்டாம் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணு அப்படிங்கிறாரு. இன்னும் கொஞ்சம் மெதுவா, இது ஓகேவான்னு கேட்க, இதுதான் நார்மல், இந்த லெவல்ல பேசு என்ன அப்படிங்கிறாப்ல. ஒரு டிரைவ் போலாமான்னு கூப்பிடுறாரு அப்பா. இப்படி அவர் கேட்டதே இல்ல, அதனால சரின்னு ஒத்துக்கிறான். ஒரு பீச் பக்கம் போய் நிக்கிறாங்க அப்பாவும் பையனும். லெஃப்ட் காது பக்கத்துல நின்று இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கொஞ்சம் பொறுமையா கேளுன்னு பேசும்போது பையன்கிட்ட ரெஸ்பான்ஸே இல்ல. நாம தான் தப்பான காது பக்கத்துல பேசுறோம்னு சொல்லிட்டு கரெக்டான காது பக்கம் ஃப்ரண்ட் பக்கம் போய் உங்க அம்மா தான் சொல்ல சொன்னா நீ வேலையை ரிசைன் பண்ணுவியா, நம்ம பிசினஸ பாத்துப்பியா, அப்பதான் குடும்பம் சந்தோஷமா இருக்கும்னு சொல்றா. அவளுக்கு மட்டும் இல்ல எனக்கும் அந்த ஆசை, என்ன சொல்றேன்னு அப்பா விசாரிக்கிறார். நீ ஒவ்வொரு முறையும் வீட்டை விட்டு வெளியில போகும்போதெல்லாம் வீட்டுல இருக்க லேடிஸ் எல்லாம் நெருப்ப வயிற்றுல சுமக்கிறாப்புல சுமந்துட்டு இருக்காங்க. ராத்திரி நீ திடுப்புன்னு கால் பண்ணும்போது ஏதாவது தப்பான செய்தியா இருக்கும்னு பயப்படுறாங்க, வேண்டாண்டா இந்த வேலைன்னு எடுத்து சொல்றாரு. பையனுக்கு இதுல விருப்பம் இல்ல, திரும்ப டியூட்டில ஜாயின் பண்ணணும் தான் ஆசைங்கிறது அவர் முகத்துல அருமையா தெரியுது. அதை பார்த்ததுமே புரியுதுடா, இதெல்லாம் உங்க அம்மா தான் பேச சொன்னா, நானா பேசணும்னு நினைக்கல, ஃப்ரீயா விடு, உங்க அம்மாவை நான் சமாளிச்சுக்கிறேன், நீ வாட்டுக்கு வழக்கம் போல ஜம்முன்னு போயிட்டு வா, என் பழைய பையனான திரும்பி வந்தா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொன்னதும், என்ன மகனே இதுக்கு முன்னாடி எல்லாம் பாசமா நீங்க கூப்பிட்டது இல்ல, இந்த மாதிரி பாசமா என்கிட்ட பேசுனது இல்ல, இப்போ இதெல்லாம் பார்க்க கேட்க நல்லா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றான். விரோதியார்கிட்ட போய் நிக்கிறான். இந்த கேஸை நான் எடுத்து நடத்துறேங்கிறான். ஒன்னும் அர்ஜென்ட் இல்லையே, இன்னும் நீ லீவ் எடுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாமேங்கிறாரு. இல்ல சார் பிரச்சனை இல்ல சார், இந்த கேஸை என்னால மட்டும் தான் முடிக்க முடியும், நான் ஜாயின் பண்றேங்கிறாப்ல. மேபி இது என்னோட கடைசி கேஸா கூட இருக்கலாம்னு எடுத்து சொல்றாரு. ஆனா இந்த நிலைமையிலன்னு உயரதிகாரி தயங்குறாப்ல. என்னோட இந்த வீக்னஸ் இந்த கேஸை பாதிக்காதபடி நான் நடந்துக்கிறேங்கிறாப்ல. மீடியாக்காரங்களோட வாயடைக்கிறதுக்கு நான் 2 வாரம் தான் டைம்ல முடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அந்த 2 வாரத்துல ஒன்னால இதை முடிக்க முடிஞ்சா இந்த கேஸ் எடுத்துக்கோங்கிறாப்ல. அவனும் சந்தோஷமா கேஸ் எடுத்துக்கிறேன்னு ஒத்துக்கிறான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா வெளியில ஒருத்தவர் நல்லா இருக்கீங்களான்னு விசாரிக்கிறது கூட அவர் காதுல கேட்கல, அப்படியே போறாரு. அந்த 3ஆவது மிஸ்ஸிங் கேஸை பத்தி கேளுன்னு சொன்னதும் அவர் யதார்த்தமா பேச ஆரம்பிக்க இவருக்கு சரியா கேட்கல. சத்தமா சொல்லுங்கிறாப்ல நம்ம ஹீரோ. பேரு கீதா, வயசு 41. இப்படி முக்கியமான டீட்டெயில பேசும்போது நம்மால் கிட்ட தான் அந்த ரெக்கார்டர் இருக்குல்ல, அந்த ரெக்கார்டரை ஆன் பண்றாரு. இப்ப சொல்லுப்பா அப்படிங்கிறாரு. கீதாவோட புருஷன் தான் பொண்டாட்டிய காணமேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காப்ல. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 18 வருஷம் ஆகியும் குழந்தை இல்லையா. சர்ச்சில் ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சிருந்திருக்காங்க. அந்த வேண்டுதல் என்னன்னா 101 வீட்டுக்கு போய் தட்சணையா வாங்கி அதை சர்ச்சுக்கு சமர்ப்பிக்கணும்னு அவங்க நேர்த்திக்கடன் வச்சிருக்காங்க. புருஷங்கார வேலைக்கு போன சமயத்துல தட்சணையா வாங்கலாமேன்னு பல வீடுகளுக்கு போய் தட்சணை கேட்ட போயிட்டு இருந்திருக்காங்க. ஆனா எந்த வீட்டுக்கு போனாங்க, எந்த தெருவுக்கு போனாங்க, அங்க என்னாச்சுங்கிறது யாருக்கும் தெரியாது, யாரும் பார்க்கலங்கிறாப்ல. அந்த ரெக்கார்டிங்ல ரெக்கார்டான விஷயத்த காதுக்கு பக்கத்துல வச்சு மறுபடியும் இவர் கேட்டு பார்த்துப்பாரு முக்கியமான விஷயங்களை. அப்புறம் அது சம்பந்தப்பட்ட ஃபைலையும் கொடுக்குறாரு எஸ்ஐ. கீதாவோட போட்டோவை லோக்கல் சேனல்ஸ், வாட்ஸ்அப், சோசியல் மீடியா எல்லாத்துலயும் நம்ம நம்பரோட போட்டு யாராவது இந்த பொண்ணை பார்த்திருந்தாங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க சொல்லி கேட்கணும். கீதாவை ஐடென்டிஃபை பண்ற ஒருத்தர் நாளைக்கு நம்மள பார்க்கணும், பேசணும், போஸ்டர் அடிச்சு ஓட்டுங்கன்னு சொல்லிருக்காப்ல. கண்ணா பின்னான்னு போஸ்டர் அடிச்சு பல இடத்துல ஓட்டிருக்காங்க. மீடியாலையும் அது ட்ரெண்ட் ஆகுது, நியூஸ்லயும் ஓடுது. இனி காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும், அவ்வளவுதான் மேட்டர். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கூட இருக்கிற எஸ்ஐ கிட்ட இது வரைக்கும் கால் வந்திருக்கான்னு விசாரிக்க இப்போ வரைக்கும் கால் வரலங்கிறாப்ல. அப்புறம் மேப் எடுத்து ஒரு 100 வீட்டுல தட்சணை வாங்கி சர்ச்சுக்கு செலுத்துறோம்னா சர்ச்சுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த ஏரியால மேபி இருக்கலாம்னு ஒரு ஏரியாவை ரவுண்ட் பண்ணுவார். அதே சமயம் கால் வருது. கால் அந்த பக்கத்துல ஒருத்தவங்க இந்த மாதிரி பேசி, நான் அந்த அம்மாவை பார்த்தேன், அரிசி வந்து நான் தட்சணையா கொடுத்தேன், ஆட்டுக்காடு ஏரியால இருந்து பேசுறோம்னு பேசியிருப்பாங்க. அதே ஆட்டுக்காடு ஏரியாவை தான் இவர் மேப்லயும் கரெக்டா மார்க் பண்ணிருப்பாரு.
இப்ப கால் வந்ததும் அங்கதான், உடனே அங்க கிளம்பி போறாங்க. அரிசி போட்ட அந்த அம்மா கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. சாயந்தரம் 3 மணிக்கு வந்தாங்க, தனியா தான் வந்தாங்க, ஒரு பேக் இருந்துச்சு, ஒரு பர்ஸ் இருந்துச்சுன்னு இவர் கேட்க எல்லாத்தையுமே பதில் சொல்லிட்டு இருக்கு. அதை எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் தனியா அந்த ரெக்கார்டை போட்டு திரும்ப கேட்டுக்கிட்டு இருப்பார். அப்ப அந்த வீட்டுல இருக்கிற பையன் விளாண்டு போட்ட ஒரு லாரி பொம்மை ஒண்ணு கிடக்கிறத பார்த்துட்டு இவருக்கு டப்புனு ஞாபகம் வரும். ஒரு நம்பர் பிளேட்டே இல்லாத ஒரு வண்டி போச்சுல்ல, அந்த வண்டியோட போட்டோ காமிச்சு இந்த வண்டி இந்த ஏரியா பக்கத்துல யார் வீட்லயாவது இருக்கான்னு விசாரிக்கும் போது அந்த அம்மா இல்லைன்னு சொல்லும். ஆனா அந்த குழந்தை அதோ அந்த வீட்டுல இந்த வண்டி இருக்கு நான் பாத்துருக்கிறேன்னு. பெரியவரும் ஆமாங்க அங்க ஒரு வண்டி இருக்கு நான் பாத்துருக்கேன்னு அவரும் சொல்றாரு. உடனே அந்த வீட்டு பக்கம் போய் செக் பண்ணி பாக்குறாங்க. மோஸ்ட்லி இந்த வீடு பூட்டி தான் கிடக்குமா. இந்த பில்டிங் வேலை பாக்குறவங்க சில பேர் வந்து தங்குவாங்களா. ஓனரோட பேரு ஐசக்னு, ஓனர் பேரை பக்கத்து வீட்டுக்காரர் எடுத்து சொல்றாரு. இந்த வீட்டு ஓனர் யாரு, இந்த வீட்டுல தங்கி வாடகைக்கு தங்கிட்டு இருக்கிறவங்க டீடைல் என்ன, இந்த வண்டியை வச்சிருக்கிறவங்க யாரு, அந்த வண்டியோட டீடைல் என்ன, இது மொத்தமும் வேணும்னு சொன்னதும் எஸ்ஐ வீட்டு ஓனர் கிட்ட விசாரிக்கிறதுக்காக போயிருக்கிறார். விசாரிச்சதுல கேலக்ஸி அப்படிங்கிற ஒரு ஏஜென்சி கிட்ட தான் வீட்டை வாடகைக்கு கொடுத்திருக்காரு போல முதலாளி. அந்த கேலக்ஸி கம்பெனியை நோக்கி வண்டியில போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட நோக்கம் என்னன்னா, அவரோட ஐடியா என்னன்னா, இதுவரைக்கும் காணாம போன அந்த 3 பேருக்குள்ள எந்த ஒரு ஒற்றுமையும் கிடையாது. 3 பேரும் வேற வேற வயசு, ஒருத்தவங்க பாட்டி, ஒருத்தவங்க மிடில் ஏஜ், ஒருத்தவங்க சின்ன பையன், எந்த ஒத்துமையும் இல்ல. ரோட்ல போனப்பதான் 2 பேரும் மிஸ் ஆயிருக்காங்க. சோ இதை வச்சு பார்க்கும்போது ஒரு ஆளை பர்டிகுலரா தேடி போய் தூக்கணுங்கிறது வில்லனோட நோக்கமா இருக்காது. தானா வந்து வழியை மாற்றாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்களை தூக்குறாங்க. மோட்டிவ் என்னவா இருக்குங்கிறது தெரியல, கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்ப அந்த ஏஜென்சி கிட்ட வண்டி வந்து நிக்குது. ஓனர் யாருப்பான்னு ஓனர் கிட்ட வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பக்கத்துல வேற ஒருத்தர் இருக்கு, இவரை கிளம்ப சொல்லுங்கன்னு சொன்னதும் காசு கொடுத்து கிளம்பு பாங்க இருந்து அனுப்பிச்சு விட்டுட்டு அவங்க பேசுறத ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ. அந்த வீட்டுல யாரு வாடகைக்கு இருக்குதுன்னு விசாரிக்க, மோஸ்ட்லி நாங்க ஸ்டோர் ரூம் மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம், சம்டைம்ஸ் யாராவது ஒர்க்கர்ஸ் அங்க தங்குவாங்க அப்படின்னு எடுத்து சொல்றாரு. மகேந்திரா பிக்கப் வண்டி உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்க, ஆமா இருக்குங்கிறாப்ல. எத்தனை வண்டி இருக்குன்னு கேட்டா 2 வண்டிங்கிறாரு. 2 வண்டியை பார்க்கலாமான்னு கேட்க, ஒரு வண்டி இங்க இருக்கு, இன்னொரு வண்டி ஒர்க் ஷாப்ல இருக்குங்கிறாப்ல. எல்லாத்தையும் நம்மளால ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாப்ல. நம்ம ஹீரோட அந்த காது கேட்கிற மெஷின்ல ஏதாவது ப்ராப்ளம்னு தெரியல, சொடக்கு போட்டு பார்த்துட்டு மெஷின்ல இருந்து தம்மா துண்டா ஒரு சின்ன ஸ்பீக்கர் மாதிரி ஒன்னு இருக்கும், அதை எடுத்து பஸ்ல வச்சுக்கிட்டாரு. நாளப்பனா சரி பண்ணிக்கலாமே நினைச்சிட்டு. ஓ அது பேட்டரியா, பேட்டரி போலங்க, பேட்டரி வீக் ஆயிடுச்சு. சோ பேட்டரி எடுத்து பஸ்ஸுக்குள்ள வச்சுட்டு ஏற்கனவே சார்ஜ் போட்டுருக்கிற புது பேட்டரி எடுத்து உள்ள போட்டுக்கிறாரு. இவங்க போய் பாத்துறாங்க. போய் பார்த்துட்டு இந்த வண்டியில நம்பர் இருக்குதே, இந்த வண்டியா இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் திரும்ப வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ அந்த வண்டியை கவனிக்கல. இன்னொரு வண்டி எங்க இருக்கு, ஒர்க் ஷாப்லயா, வாங்க காட்டுங்கன்னு ஓனரையே கூட்டிட்டு வண்டி கிளம்புது. அப்படியே வண்டி கிளம்புது. ஒர்க் ஷாப்புக்கு போய் அந்த வண்டியை கவனிக்கிறாங்க. பார்த்தா வண்டியோட ஒரு பக்கத்துல பிளேட் நம்பர் எதுவும் இல்ல, நம்பர் எழுதப்படல. இவங்க கிட்ட போட்டோ இருக்குல்ல, அதையும் கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. இந்த வண்டி தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த வண்டியை ஓட்டுனவர் யாருன்னு கேட்டா வெங்கட்னு ஒரு டிரைவர், அவன் தான் இந்த வண்டியை ஓட்டுவான்னு எடுத்து சொல்றாரு. அவ இப்ப எங்கன்னு கேட்டா சென்னைக்கு போயிருக்கானா. எதுக்கு போயிருக்கான்னு கேட்டா, இவங்க கிட்ட இருக்கிற ஒரு போர்வெல் வண்டி ஓட்ட முடியலன்னு விற்க போயிருக்காங்களா. என் தம்பி கூட அங்க போயிருக்கிறதா எடுத்து சொல்றாரு. இந்த வண்டியில ஏன் இந்த பக்கத்துல நம்பர் பிளேட் இல்லன்னு கேட்கும்போது, சார் இல்லங்கிறத நானே இப்பதான் கவனிக்கிறேன், டிரைவருக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும் அவன்கிட்ட விசாரிப்போங்கிறாப்ல. ஆமா அந்த டிரைவர் வெங்கட் உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்து எத்தனை மாசம் ஆச்சுன்னு கேட்டா 4 மாசம் ஆகுதுங்கிறாப்ல. இப்ப நம்ம ஹீரோவுக்கு சந்தேகம் வலுக்குது. இந்த 4 மாசத்துல தான் இவ்வளவு பிரச்சனைகள் இங்க நடந்திருக்குது. அந்த வாடகை ரூம்ல போய் அவன் அடிக்கடி தங்குவானு கேட்க, ஆமா சார் தங்குவான் சார்னு வேற எடுத்து சொல்றாரு. இன்னும் சந்தேகம் வலுக்குது. அப்புறம் அந்த வீட்டை திறந்து இப்ப உள்ள பாக்குறாங்க. ஒவ்வொரு ரூம்லயும் ஒவ்வொரு போலீஸ்காரங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு பக்கம் வந்து பாக்குறாரு. ஒரு ரூமுக்கு மட்டும் கீ போடப்பட்டிருக்குது. சாவி இருக்குமான்னு கேட்டா சாவி இல்லங்கிறாரு ஏஜென்சியோட ஓனர். உடைச்சு தரடான்னு எஸ்ஐ சொன்னதும் எஸ்ஐ ரொம்ப அழகா அந்த பூட்டை உடைக்கிறார். உள்ள போய் இப்போ சுத்தியும் முத்தியும் பாக்குறாங்க. எதுவும் உருப்படியா ஆதாரமோ தடயமோ கிடைக்கல. கிளம்பி போலான்னு பார்க்கும்போது கீழே ஒரு பாய் விரிச்சிருக்கும். அந்த பாய் ஏதோ மேடா தெரிய பாய் எடுத்துட்டு பாக்குறாரு. ஏதோ ஒண்ணு கிடக்குது, புஷ் மாதிரி ஏதோ ஒண்ணு. சரி கண்டுக்காம கிளம்பி போலான்னு பார்த்தா இந்த கட்டுல இழுத்து போட்டாப்ல அந்த கால் தடம் ரொம்ப அழகா நல்லா தெரியுது. ஓ அந்த டேபிளோட தடமா அது. அதே டேபிள மறுபடியும் அதோட பொசிஷன்லயே கொண்டு போய் இழுத்து வைக்கிறார். இந்த பொசிஷன்ல தான் அப்ப அந்த டேபிள் இருந்திருக்கணும். ஏன் இது நகண்டு அந்த மூளைக்கு போச்சு அத கூர்ந்து கவனிக்கிறார். அப்பதான் அந்த டேபிள்ல நீளமான முடி இருக்கிறத கவனிக்கிறார். அங்க இன்னொரு டேபிளுக்கு அடியில ஒரு பொட்டி கிடக்கும். அந்த பொட்டியை ஓபன் பண்ணி பாக்குறார். நிறைய கருகி போன நியூஸ் பேப்பர் தான் கிடக்குது. சரி தேராதுன்னு மூட போகும்போது ஒரு கருகி போன ஒரு பேப்பரை கவனிச்சுட்டு அத போட்டோ எடுக்கிறார். திரும்ப அந்த பெட்டியை உள்ள வைக்கும் போது போர்ஸா தட்டிட்டார் போல செவத்துல சாச்சிருந்த ஒரு மரப்பலகை லேம்ப் ஒண்ணு கீழே விழும். ஐயோ விழப்போதுன்னு இவர் பிடிப்பாரு. அப்படி பிடிக்கும் போதுதான் அந்த லேம்ப்ல ரத்தக்கரை இருக்கிறத கவனிக்கிறார். உடனே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை வர சொல்றாரு. தடயவியல் நிபுணர்களை வர சொல்றாரு. அப்புறம் அந்த ஏஜென்சி ஓனரை கூப்பிட்டு ரெக்கார்டிங் ஆன் பண்ணி விட்டுட்டு அந்த டிரைவர் வெங்கட்ட பத்தி சொல்லுன்னு விசாரிக்கிறார். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆளா, பெருசா யார்ட்ட எதுவும் பேச மாட்டானா. பையன் ஊர் என்னன்னு கேட்டா தமிழ்நாடுன்னு தெரியும், ஊர் தெரியாதுங்கிறார். அவனோட போட்டோ கிடைக்குமான்னு விசாரிக்கிறார். இதோ போட்டோன்னு காட்டுறாப்ல. இப்போ அவனோட முகம் தெரிஞ்சிருச்சு. சென்னைக்கு போனவங்க எப்போ வருவான்னு கேட்டா லாரி வித்து அந்த காசு கிடைச்சதுமே உடனே திரும்ப வந்துருவாங்கிறாரு ஓனர். அந்த வெங்கட்டுக்கு நண்பர்கள் யாராவது இருக்காங்கன்னு கேட்டா அப்படி யாரும் இல்ல, என்கிட்ட வேலை பார்த்த வயசான ஒருத்தர், அவர் பேரு பிரகாஷ், அவர் தான் இந்த பையனுக்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டதா எடுத்து சொல்றாரு.
சொல்றாரு. அந்த பிரசாத்தை பார்த்து பேசணும்னு கேட்க அவர் இப்ப இங்க இல்ல, அவரு வேலையெல்லாம் விட்டு ஊர் பக்கமே போய் செட்டில் ஆயிட்டு தான் எடுத்து சொல்றாரு. திடுப்புன்னு இப்போ வேலையை விட்டு போய் செட்டில் ஆகணும்னா என்ன காரணம்னு விசாரிக்கிறாங்க. அதே கேள்வியை நானும் கேட்டேன். வேலை செஞ்சு சலிச்சு போச்சு, வீட்டுக்கு போகணும் போல இருக்கு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாராம். அவர் சொந்த ஊர் எங்கன்னு கேட்டா தமிழ்நாடுல குளுக்குமலைன்னு ஒரு ஏரியான்னு எடுத்து சொல்றாரு. எங்க கூட குளுக்குமலை வரைக்கும் நீ வர வேண்டி இருக்குன்ற ஓனரும் நான் வரேன்னு ஒத்துக்கிறார். தடயவியல் நிபுணர்கள் வந்து அந்த முடி ரத்தக்கரை எல்லாத்தையும் DNA டெஸ்டுக்காக எடுத்துக்கிட்டாங்க. அந்த பெரியவர் வேலை பார்க்குற இடத்துக்கே வந்துட்டாங்க. குளுக்குமலையில யாருன்னு பார்த்தா நம்ம ஏஜென்சி ஓனர். என்னங்கய்யா என்ன தேடி இவ்வளவு தூரம்னு வந்து நிக்கிறார், என்ன பிரச்சனைன்னு கேட்க, நீ அறிமுகப்படுத்தி விட்ட அந்த வெங்கட்டை பத்தி விசாரிக்கிறதுக்காக போலீஸ் வந்திருக்கிறதா சொல்றாரு. போலீஸ்காரங்களும் அடுத்து வர்றாங்க இவர்கிட்ட பேசுறதுக்காக. உடம்பு சரியில்லை, இனிமே வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு இங்க வந்து வேலை பார்க்கறேன்னு விசாரிக்கிறார். அப்போ அங்க இருந்து நீங்க வந்ததுக்கு நீ சொன்ன அந்த காரணம் பொய், உண்மையான காரணம் என்னன்னு விசாரிக்கிறார். சார் நான் சொல்றேன் சார் அப்படின்றாரு அவரு. உடனே ரெக்கார்ட் எடுத்து ஆன் பண்ணிக்கிறாப்ல. ஏஜென்சி ஓனரை மட்டும் அந்த பக்கம் தனியா இன்னொரு போலீஸ் கூட்டு போயிட்டாரு. நான் வேலைக்கு சேர்த்து விட்ட அந்த வெங்கட் என் அண்ணன் மகன். சின்ன வயசுல இருந்தே அவனை எனக்கு நல்லா தெரியும். அவன் எப்பவுமே அவன் வயசு பையன் மாதிரியே நடந்துக்க மாட்டான், அவன் வேற மாதிரி அப்படின்னு எடுத்து சொல்றாரு. அப்படியே பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. பிளாஷ்பேக்ல உடம்பு முழுக்க எரிஞ்சு போன ஒரு டெட் பாடியை போலீஸ்காரங்க என்ன ஏதுன்னு பாத்துக்கிட்டு இருக்க, ஊர்க்காரங்க எல்லாம் மூக்க பொத்திக்கிட்டு அங்க இருக்க முடியாம இருக்கிறாங்க. ஆனா அதே சமயம் அதையெல்லாம் ஒரு பையன் ரசிச்சு பார்த்துட்டு இருக்கிறான். இவன் தான் அந்த வெங்கட் போல தெரியுது. கண் சிமிட்டாம தொடர்ந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், ரசிக்கிறான். அந்த வெங்கட்டுக்கு ஒரு தங்கச்சியும் உண்டு. 2 பேர்ல நல்லா படிக்கிற அறிவாளி பையனா வெங்கட் தான். எல்லா கிளாஸ்லயும் அவன் தான் ஃபர்ஸ்ட் வருவானா. பிளாஷ்பேக்ல அவங்க நடந்துறது, ஓடுறது, ஆடுறது இதெல்லாம் காட்டுறாங்க. குடும்பத்தை காட்டுறாங்க. ஏன்னா பெரிய ஆளானா என்னடா அவ அப்படின்னு கேட்டா டாக்டரா வேணா. சரி எல்லா குழந்தைங்க மாதிரி டாக்டர் இன்ஜினியர்னு சொல்றான்னு நான் நினைச்சுக்கிட்டேன். ஆனா அன்னைக்கு ஒரு நாள் இவன் மஞ்சப்பை எடுத்துட்டு போய்கிட்டு இருந்தான். ரயில்வே டிராக்ல யாரோ அடிபட்டு இறந்து போய் கிடந்தாங்க. அந்த பக்கம் இவன் போய்கிட்டு இருக்கும்போது என்னடா பையிலன்னு கேட்டா ஒண்ணும் இல்லைன்னா. அப்புறம் மஞ்சப்பையில பார்த்தா ஒரு மனித மூளையை எடுத்துட்டு போனான். ஆக்சிடென்ட்ல அடிபட்டு கிடந்தவரோட மூளையை எடுத்துட்டு போயிட்டு இருக்கான் போல. எதுக்குடான்னு கேட்டா டாக்டர் ஆனும்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கானா. அவன் சொன்னாப்ல ஏதான் நடந்தது. நீட் எக்ஸாம் எழுதி அதுல பாஸ் ஆகி டாக்டர் படிப்புக்கே படிக்க போயிட்டானா. அங்கேயும் கிளாஸ்ல அவன் தான் ஃபர்ஸ்டா. எல்லா டீச்சர்ஸ்க்குமே ஃபேவரட்டான பையனா அவன் தானா. அப்பதான் வெங்கட்டோட தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. தங்கச்சியை ட்ரீட் பண்ணக்கூடிய அளவுக்கு பண பலம் எங்க கிட்ட இல்ல. தங்கச்சியை காப்பாற்றணும்னா பணம் வேணும். பணம் வேணும்னா மேல் படிப்புக்கு படிக்காம தொடர்ந்து இவன் அடுத்து உழைக்கணும். சோ ஒரு கிளினிக்ல போய் பணத்துக்காக வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான். நைட் ஷிஃப்ட் டாக்டர் வேலை. ஏன்னா அவன் படிச்சுட்டு இருந்தது ஹவுஸ் சர்ஜனா. அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு பொண்ணை மூச்சு திணறதுக்காக கொண்டு வந்து சேர்த்தாங்களாம். இவன் தான் வைத்தியம் பார்த்திருக்கான். ஆனா அந்த பொண்ணு இறந்துருச்சு பாவம். அது போலீஸ் கேஸ் ஆகி போச்சு. நீ எப்படா டாக்டரா வேலை பார்க்கலாம்னு சொல்லி கேஸ் ஆகி ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. முழுமையா டாக்டர் படிப்பை முடிச்சு அது ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் இந்த ஜூனியர் டாக்டர்ஸா வேலை பார்த்து அதுவும் சீனியர் டாக்டர்ஸோட மேற்பார்வையில வேலை பார்க்கணும். வேலை பார்த்து அந்த ஹவுஸ் சர்ஜனா ஒரு 2 வருஷமும் 3 வருஷமும் இருப்பாங்க. அது முடிச்ச பிறகுதான் முழுமையா டாக்டரா வெளியில வர முடியும். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் தனியால ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கணும். ஆனா இவரு அதையெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நீ எப்படி ஒரு டாக்டர் மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கலாம்னு சொல்லி கேஸ கொடுத்துட்டாங்க. படிப்பை முழுமையா முடிக்காம ஹவுஸ் சர்ஜனா சில வருடங்கள் சீனியர் டாக்டர்ஸோட மேல் பார்வையில கீழே வேலை பார்க்காம இவன் தனியா ட்ரீட்மெண்ட் எடுக்கவே போனது தப்புன்னு சொல்லி 5 வருஷ கடுங்காவல் தண்டனை கொடுத்துட்டாங்களாம். ஜெயிலுக்கு போயிட்டான் பாவம். ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் இல்லாம அவனோட தங்கச்சி செத்து போச்சான். இனிமே அவன் டாக்டர் ஆக முடியாதுங்கிற சோகத்திலேயே வீட்டுல அப்பா அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களாம். அப்புறம் வெங்கட்டுக்கு அந்த 5 வருஷ தண்டனை முடிஞ்சு வரும்போது நான் தான் அவனை போய் பார்த்து கூட்டிட்டு வந்தேன். யாரு கூடயும் சரியா பேசல, என் கூடயே இருந்தான். போர்வெல் வேலையில எனக்கு துணையா இருந்தான்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன். அப்புறம் ஒரு நாள் மூணாறுல நாங்க வேலையை முடிச்சு விட்டு வண்டியில வந்துகிட்டு இருந்தோம். அப்ப ரோட்டுக்கு மத்தியில ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி அப்படியே கீழே மயங்கி விழுந்து கிடந்தார். நான் தான் இறங்கி என்னன்னு போய் பார்த்தேன். யாருக்கும் அடிபட்டு இருக்குடா, டே வெங்கட்டு ஓடியாடா ஓடியாடா அப்படின்னு நான் தான் அவனை கூப்பிட்டேன். இன்னும் உடம்புல உசுர் இருக்குது, காலப்படி தூக்கு அப்படின்னு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணுங்கிறதுக்காக அவரை வண்டியில போட்டு வேகமா போனோம். ஆனா போற வழியிலேயே அந்த பையனோட நாடி திருப்ப பார்த்துட்டு அவன் இறந்து போயிட்டான்னு வெங்கட்டு சொல்லிட்டான். சரி பரவாயில்ல, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம் போப்பா அப்படின்னு சொன்னேன். ஆனா ஹாஸ்பிட்டல் பக்கம் போகாம இவன் வண்டியை வேற பக்கம் திருப்பி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கிறான். எங்கடா போறேன்னு நானும் கேட்டுக்கிட்டே இருந்தேன். வெங்கட்டு தங்குற அந்த ரூம் பக்கம் கொண்டு வந்து வண்டியை ஓட்டினான். வண்டியை நிப்பாட்டி விட்டு, சித்தப்பு நீ இந்த பயலை பார்க்கல, இதை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது, வண்டி எடுத்துட்டு நீ வாட்டுக்கே கிளம்பி போ, உன் வேலையை பாரு அப்படின்ட்டு அவன் பாடியை தூக்கிட்டு அவன் எங்கிட்ட போனான் தான். அப்புறம் ஒரு 2 நாள் அவன் லீவ் போட்டான், வேலைக்கு வரவே இல்லை. 3ஆவது நாள் வேலைக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமா வந்தான். அப்புறம் சில நாட்களுக்கு பிறகு மறுபடியும் 2 நாள் லீவ் எடுத்தான். எனக்கு சந்தேகமாயிடுச்சு. நான் போய் என்ன ஏதுன்னு ஒரு எட்டு பார்க்க வரலாமேன்னு நான் போய் பார்க்க போனேன். ஜன்னல் வழியா எட்டி பார்க்கும்போது ஒரே பேஜாரா போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. என்ன பண்றான்னு பார்த்தா ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனா இருக்கும். அந்த பையனை டேபிள்ல படுக்க போட்டு டாக்டர் மாதிரி கிளவுஸ் எல்லாம் மாட்டி சர்ஜரி பண்ற பிளேடை எடுத்து உடம்ப கூறு போட ஆரம்பிச்சிட்டான். அதை பார்த்தது இவருக்கு இருமல் அதிகமாயிடுச்சு. அடுத்து என்னாச்சு, அந்த பாடியை என்ன பண்ணா அப்படின்னு கேட்டா தெரியலன்னு இரும ஆரம்பிச்சிட்டார். போலீஸ் கிட்ட சொன்னது, ஒரு சின்ன பையனோட பாடியை பார்த்தேன், பாடி கிட்ட பிளேட் எடுத்துட்டு போனா அவ்வளவுதான் பார்த்தேன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ரெக்கார்டிங்ல இருக்கு, திரும்ப போட்டு கேட்டு பாக்குறாரு. இவருக்கு இருமல் தொடர்ந்து அதிகமாயிட்டே இருக்கவே பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அவன் தங்கி இருந்த ரூம்ல தடயவியல் நிபுணர்கள் செக் பண்ணாங்கல்ல, அதோட ரிப்போர்ட்டை உடனே
தனக்கு இமெயில் அனுப்ப சொல்லி வேற நம்ம ஹீரோ சொல்லிட்டார். இங்க ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் வரல போல, வர லேட் ஆகும் போல. இத பத்தி ஒரு போலீஸ்காரர் வந்து சொன்னதும், சரி அப்ப நீங்க இருந்து ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு சொல்லுங்க, நான் வண்டி அனுப்பிச்சு விடுறேன், அவரை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புற. நம்ம ஹீரோ ஏஜென்சி ஓனர் கிட்ட அவரோட போனை கொடுத்து, உன் தம்பிக்கு போன் போடு, சென்னையில இருக்கான்ல, லாரியை வித்துட்டாங்களா, எப்ப கிளம்புறாங்கன்னு விசாரின்னு சொல்ல லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு பேச சொல்றாரு. அவரும் லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு என்னடா வித்தாச்சன்னு கேட்டா வித்தாச்சுங்கிறாங்க. அப்ப நாளைக்கு கிளம்பி வந்துருவீங்களான்னு கேட்டா ஆமாங்கிறாங்க. வெங்கட் அவனை என் கூட தானே வரான் அப்படிங்கிறாரு தம்பி. இப்படி பேசும்போது ஹாயா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு நம்ம டிரைவர் வெங்கட். நாளைக்கு காலையில 5 மணிக்கு வருவாங்க போல தெரியுது. அதே சமயம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால், அவருக்கு ஏதோ பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்குதான், டாக்டர் வந்துட்டாரு, அப்சர்வேஷன்ல வச்சிருக்காங்கன்னு சொல்ல, சரி ஓகே அங்கேயே இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கங்க, எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருங்கிறாரு. அப்புறம் இந்த பிரேத பரிசோதனை தடயவியல் நிபுணர்கள் வந்து செக் பண்ணிட்டு போனாங்கல்ல, அப்ப கடைசியா அவங்களுக்கு கிடைச்ச அந்த ரத்தம் வந்து பி நெகட்டிவா. மூணாவதா காணாம போன அந்த அம்மாவோட பிளட் குரூப் பி நெகட்டிவ் தானா. சந்தேகம் இன்னும் வலுவா கூடுது. அப்புறம் இவருக்கு அந்த பெட்டியில ஏதோ ஒண்ணுக்கு எரிஞ்சு போனதை பார்த்தாப்ல ஞாபகம் இருக்குல்ல, அதை போட்டோ எடுத்தார்ல, அதை இன்னும் ஜூம் பண்ணி பாக்குறாரு. ஏதோ பெய்லி அண்ட் லவ்னு என்னமோ எழுதி இருக்குது, அறகுறையான வார்த்தைகள். அதை நெட்ல சர்ச் பண்ணா பெய்லி அண்ட் லவ்ங்கிறது ஒரு பிராண்டோட பேரு. சர்ஜரி பண்றதை பத்தி ஷார்ட் பிராக்டிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க போல. சொல்லி கொடுக்குறாங்களா இல்ல அது சம்பந்தப்பட்ட ஒரு புக்கை படிச்சுக்கிட்டு இவனா செய்யறானு தெரியல. அப்புறம் நம்ம ஏஜென்சி ஓனர் அவர் கூட பேசும்போது அந்த ரெக்கார்டிங்க திரும்ப திரும்ப ப்ளே பண்ணி பாக்குறாரு. எதுக்கியா லாரி விக்கிறேன்னு கேட்கும்போது லாஸ் எங்க தோணினாலும் தண்ணி வர மாட்டேங்குது, அப்புறம் போர் வண்டியை வச்சு நாங்க என்ன பண்ணட்டோம்னு பேசியிருப்பாப்ல இல்ல, அதை திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கிறார். ஏதோ ஒண்ணு அவருக்கு பிடிபடுது. ஆமா ஒரு இடத்துல குழி ஒன்ற தண்ணி வரலன்னா என்ன பண்ணுவீன்னு கேட்டா அந்த குழியை நாங்க மூடிடுவோங்கிறாப்ல. இது வரைக்கும் தண்ணி வராம அந்த மாதிரி எத்தனை ஆழ்துளை கிணறுகளை போட்டிருக்கீங்க, போர் போட்டிருக்கீங்கன்னு கேட்க, ஒரு 3 குழி போட்டிருக்கிறோம் சார் அந்த மாதிரிங்கிறாப்ல. இங்க காணாம போனது 3, அங்க அவங்க தண்ணி வரலன்னு மூடின குழிகளோட எண்ணிக்கை 3. எந்தெந்த டேட்ல அந்த குழிகளை மூடினீங்க சொல்லுங்க பாப்பா அப்படின்னு கேட்கறாப்ல. உடனே அவர் மொபைல் அதெல்லாம் இருக்கும் நான் பார்த்து சொல்றேன்னு மொபைலை வாங்கி பார்த்து சொல்றாரு. ஜூலை 6ஆம் தேதிங்கிறாரு. பார்த்தா ஜூலை 3ஆம் தேதி தான் ஆக்சிடென்ட்ல அந்த பிரகாஷ்ங்கிறவர் காணாம போனது. அடுத்து 2வது குழியை எப்ப முன்னீங்கன்னு கேட்டா ஜூலை 14ங்கிறாரு அவர். ஜூலை 10ல அந்த ஸ்கூல் பையன் காணாம போயிருப்பான். கடைசியா 3 குழின்னு கேட்டா ஆகஸ்ட் 21ங்கிறாப்ல. ஆகஸ்ட் 20ல 3வது அந்த அம்மா காணாம போயிருக்கு. இவங்க தண்ணி கிடைக்கலன்னு அந்த 3 குழிகளையும் நாம உடனே தோண்டி ஆகணும், ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னதும் அந்த ஏற்பாடு நடக்குது. பார்த்தா துண்டு துண்டாக்கப்பட்ட நிலைமையில நிறைய பைகள், கடைசியா காணாம போன அந்த அம்மாவோட சேலை, துண்டு துண்டா வெட்டப்பட்ட உடல் உறுப்புகள்னு எல்லாமே உள்ள கிடக்கு. தூண்டில் பொறாப்புல போட்டுட்டு தான் உள்ள ஆள் துளையில கிடக்கிற அந்த பாக்கெட்டுகளை இவங்க எடுக்கிறாங்க. இப்படி குழிகளை நோண்டி அங்கிருந்து எடுக்கிற அந்த விஷயத்தை எல்லாம் பொதுமக்கள் சில பேரு மொபைல்ல வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு கொஞ்சம் லேட்டா தான் வருவாப்ல. இப்ப நம்ம ஹீரோ வந்திருக்கிற இடத்துல அந்த பையனோட பாடிய துண்டு துண்டாக்கி உள்ள போட்டுருக்கான் போல போர் குழிக்குள்ள. குழந்தையோட பேரண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சுன்னு கேட்க இன்ஃபார்ம் பண்ணியாச்சுன்னு போலீஸ் சொல்லுது. பார்த்தா ஆட்டோல வந்து இறங்குறாங்க. என் புள்ளன்னு அழுதுகிட்ட அந்த அம்மா ஓடியாரும் போது வேண்டான்னு அப்பா புடிச்சுக்கிட்டாரு. அழுது புலம்பிட்டு இருக்காங்க பாவம். வெங்கட்டோட மொபைல் நம்பரை சொல்லி அவனோட சிக்னல் எங்க போயிட்டு இருக்குன்னு பார்க்க சென்னையில தான் சுத்திக்கிட்டு இருக்கிறதா ஒருத்தவங்க அப்டேட் கொடுக்குறாங்க. ஆனா இங்க நம்ம எஸ்ஐ வேற ஒரு சந்தேகத்தோட வந்து நிக்கிறார். தமிழ்நாட்டுல படிச்சுட்டு டி பார்ட் எம்பிபிஎஸ் படிப்புல பாதியிலே விட்டுட்டு போனவங்களோட லிஸ்ட் எடுத்து அதை செக் பண்ணி பார்த்ததுல வெங்கட்டுங்கிற பேர் அதுல வரவே இல்லையா. எங்க இடிக்குதுன்னு இப்போ அவருக்கு ஒன்னும் பிடிபடல. அப்புறம் மறுபடியும் யோசிச்சுட்டு அந்த லிஸ்ட புரட்டி பாக்குறார். ஏதோ அந்த ஃபைலை பார்த்துட்டு திரும்ப திரும்ப யோசிக்கிறார். அந்த சித்தப்பா சொன்னாப்ல இல்ல டாக்டர் படிப்பு படிச்சாப்ல 5 வருஷம் ஜெயிலுக்கு போனாப்லன்னு, அந்த மேட்டரையும் இந்த ஃபைலையும் திரும்ப திரும்ப யோசிக்கிறார். அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அந்த போலீஸ்காரருக்கு கால் பண்ணி மூச்சு திணறல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண அந்த பெரியவர் எங்கன்னு விசாரிக்கிறார். நாம தேடிக்கிட்டு இருக்கிற அந்த கிரிமினல் வெங்கட் கிடையாது, நாம தேடிக்கிட்டு இருக்கிற கிரிமினல் இருமிக்கிட்டு இருந்த அந்த பிரசாத் தான் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. இந்த போலீஸ் அரண்டு போறாப்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தூங்கி முழிச்சான். ஏன்னா இந்த தமிழ்நாட்டுல இருந்து எம்பிபிஎஸ் படிப்பை பாதியில விட்டுட்டு போனாங்கல்ல, அந்த லிஸ்ட்டை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது டாக்டர் பிரசாத் நாங்க எழுதி இருந்தது, வெங்கட் நாங்க எழுதல. பிரசாத்ங்கிறது இந்த சித்தப்பா இருமிட்டு வந்தவனோட பேர் தான். எப்படி அருமையா திசை தரப்பி விட்டுருக்கான்னு பாருங்க. இதை கேள்விப்பட்டதும் பதறி போய் அவரை பாக்குறதுக்காக அவர் தங்கியிருந்த ரூமுக்கு ஓடியாரார். இங்க வந்து பார்த்தா ஆளே இல்ல, ஆளு அப்ஸ்காண்டு. போனை போட்டு சார் அவன் எஸ்கேப் சார்னு போன்ல அப்டேட் கொடுக்கிற சமயம் பார்த்தா பின்னாடிதான் இருந்துட்டே இருக்கிறாப்ல. அவர் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கிறாரு இவ்வளவு நேரம். அழகா வாயை பத்தி கழுத்துல ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு விட்டார் அந்த போலீஸுக்கு. அவர் சொன்ன பிளாஷ்பேக் எல்லாமே நிஜம். ஆனா என்ன ஒரு வித்தியாசம்னா தன்னோட பிளாஷ்பேக்க தான் அண்ணன் பையனோட பிளாஷ்பேக்ல அழகா மாத்தி சொல்லி இருக்கிறார். ஆனா உண்மையிலேயே நடந்த இந்த பிளாஷ்பேக் கரையெல்லாம் அவரோடது. மூளையை தூக்கிட்டு வந்தது இவர் தான். அன்னைக்கு எம்பிபிஎஸ்ல படிச்சது இவர் தான். பதக்கெல்லாம் வாங்கினது இவர் தான். தங்கச்சியை காப்பாத்தணும்னு டாக்டர் வேலை பார்க்க போய் 5 வருஷம் ஜெயிலுக்கு போனது இவர் தான். அன்னைக்கு ரோட்ல கடந்த ஒருத்தவனை வண்டியில ஏத்தி போட்டது இவர் தான். கூட அண்ணன் மகன் வெங்கட் இல்லவே இல்லங்க. இந்த பக்கம் அந்த போலீஸுக்கு திரும்ப திரும்ப கால் பண்றாங்க. சுவிட்ச் ஆஃப் தான் இருக்குது. என்னாச்சு ஏதாச்சுன்னு நம்மளால பயப்படுறாரு. அங்க போறதுக்கு இன்னும் 1 hour ஆகுமா. அதுக்குள்ள தமிழ்நாட்டுல அந்த கொழுக்குமலை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி இவரோட போட்டோ அனுப்பிச்சிட்டு எல்லா இடத்துலயும் செக் போஸ்ட்லயும் செக் பண்ணுங்க, அவன் ஒரு சீரியல் கொலைகாரன், அவங்க வந்து தப்பி போயிட கூடாதுன்னு சொல்லிட்டு அலர்ட் பண்றாரு. செக் போஸ்ட்ல எல்லாம் செக் பண்ணி
பண்ணி தான் விட்டுக்கிட்டு இருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு பிறகு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஹீரோ வந்து சேர்றாரு. லோக்கல் போலீஸ் அதுக்குள்ள இங்க வந்துட்டாங்க. அந்த கொலைகாரனும் இங்க இல்ல, கூட பாதுகாப்புக்கு இருந்த போலீஸ் இங்க இல்லையா, 2 பேருமே இல்லையா. இங்க இருந்து பெருசா பஸ் எல்லாம் இல்ல. ஆனா தூரமா போய் இருக்கிறவங்களை விட்டுட்டு வரதுக்கு ஒரு ஜீப் ஒண்ணு இங்க இருந்து வெளியில போயிட்டு வரதுண்டா. பக்கத்துல ஏதோ ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்கதா குண்டத்துக்கு போறாரு இன்னொரு போலீஸ் வந்து. பதட்டத்தோடயே போலீஸ் வண்டியில அங்க போய் அந்த டெட் பாடியை பாக்குறதுக்காக போறாங்க. பாடியை மூடி வச்சிருக்காங்க. அந்த 3 துணியை விலக்கி பார்த்தா வேற யாரோ ஒருத்தவர் இறந்து போய் கிடக்குறாப்ல தெரியுது. அதே மாதிரி இங்க இருந்து தூரமா ஒரு ஜீப்பு போய் நிறைய பேரை விட்டுட்டு வரும் சொன்னாங்கல்ல, அந்த ஜீப்பை கூட வழிமறிச்சு பார்த்துட்டாங்க. அதுலயும் கொலைகாரம் இல்ல. இங்க அவன் தப்பிச்சு போறதா இருந்தா தனியா தாராளமா தப்பிச்சு போலாம். கூடவே எதுக்கு நம்ம போலீஸையும் அவன் கடத்திட்டு போனோம் புரியலையேன்னு பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஆம்புலன்ஸ் இங்க இருந்து கடந்து போகுது. இவர் காதுல போட்டிருந்த அந்த இயர்போனை கலட்டுறாரு. அந்த காது கேட்கும் கருவியை கலட்டிடுறாரு. கொஞ்ச நேரம் பொறுமையா யோசிக்கிறார். அப்புறம் தான் மறுபடியும் மாற்றார். இங்க கிடக்கிற டெட் பாடியை தூக்கிட்டு போறதுக்கு தான் அந்த ஆம்புலன்ஸ் வந்திருக்கு போல. அந்த பக்கம் பார்த்தா கொலைகாரன் அந்த போலீஸ்காரரையே படுக்க போட்டு அவருக்கே ஆபரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராரு. ரூம் நம்பர் என்னன்னு விசாரிச்சுட்டு ரூம் நம்பர் 25 நோக்கி ஓடியாராரு. போலீஸ்காரங்க தான் 25ங்கிறாங்க. மேபி இது ஆபரேஷன் தியேட்டரா இருக்குமோ. இல்ல, அவரை இங்க அட்மிட் பண்ண அந்த ரூம் நம்பர் அது 25. அங்க வந்து பார்த்தா யாரும் இல்ல. பக்கத்துல அவசர பிரிவு இருக்கு, எமர்ஜென்சி பிரிவு. அந்த பிரிவுல பார்த்தா நர்ஸுங்கிற சில பேரை கொலை பண்ணி போட்டுருக்கான். உடனே துப்பாக்கியை லோடு பண்ணி இங்கதான் இருக்கிறான்னு புரிஞ்சுக்கிறார். ஆனா துணியா போட்டிருக்குது. ஒவ்வொரு பெட்டையும் இவங்க செக் பண்ணி பார்க்கணும், ஒவ்வொரு தரையும் விலைக்கு பார்க்கணும். தொடர்ந்து ஒவ்வொரு பெட்டா செக் பண்ணி இந்த பக்கம் வந்தா அந்த போலீஸ்காரர் இங்கதான் கட்டில படுத்து கிடக்குறாப்ல. தட்டி உசுப்பி வராரு, கண்ணத்தரங்கிறாரு. ஆனா அந்த கேப்ல பின்னாடி இருக்கிற போலீஸுக்கு பின்னாடியே அவன் வந்து நிக்கிறான். அவரையே வாயை பத்தி இழுத்துட்டு போயிட்டான். அறுத்து போட்டா நினைக்கிறேன். இந்த பக்கம் நிழல் மாதிரி ஒண்ணு தெரியும் இடி வெளிச்சத்துல. அங்க சுடுவான். ஒன்னு ஆனாப்ல தெரியல. ஆனா அதே சமயம் அந்த பக்கத்துல இருந்து ஒரு கத்திய அவன் எரிஞ்சிருக்கான். கரெக்டா இவரோட விரல்ல வந்து குத்தி துப்பாக்கி கீழே விழுந்துருச்சு. பார்த்தா பின்னாடியே தான் நிக்கிறாப்ல. முதுகுல 2 கிளி கிழிச்சிட்டான். அடுத்து பார்த்தா இன்னும் பின்னாடி தான் வந்து நிக்கிறாரு. முன்னாடி ஒரு கிளி கிழிச்சிட்டான். துப்பாக்கி அங்கிட்டு தள்ளி விட்டாப்ல. சண்டை போட போனா கண்ணா பின்னாடி கிழிக்கிறான். கையை பிடிச்சா ஒரு கையில இருந்து துப்பாக்கியை இன்னொரு கைக்கு மாத்தி வயித்துல ஒரு குத்து விட்டுட்டான். எத்தனதுல பக்கத்து டேபிள்ல போய் விழுந்திருப்பாரு. போய் திறந்து பார்த்தா அங்க நம்ம ஹீரோ இல்ல. இவன் மட்டும் தான் ஓடி ஒளிவானா, நம்மால ஒளிய மாட்டாராங்கிறாப்ல. அவர் ஒளிய ஆரம்பிச்சிட்டாரா என்னன்னு தெரியல. அவன் சுத்தி முத்தி இந்த தடவை பார்த்துட்டு இருக்கும்போது அவன் பின்னாடியே சத்தம் இல்லாம நம்மால வந்து நிக்கிறார். தூக்கி கொண்டு போய் ஒரு கட்டில போய் வீசி எறிகிறார். கத்தியால மறுபடியும் வயித்துல ஒரு குத்து குத்துறாங்க. நீ என்ன நான் 3 கொலை பண்ண நினைச்சியா? இதுவரை நான் பண்ண கொலைகள் மொத்தம் 16 டாப்ல 16 கொலை பண்ணிருக்கிறாப்ல. ஒவ்வொரு கொலையுமே அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருந்ததா. ஏன்னா தான் ஒரு பிரில்லியன்ட் சர்ஜியனா, டாக்டரா. நீ ஒண்ணும் கவலைப்படாத, உனக்கு ரத்தம் தான் போய்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நிமிஷத்துல ரத்தம் ஃபுல்லா போயிடுச்சுன்னா நீ மயங்கிடுவேங்கிறாப்ல. அந்த நிலைமையிலையும் வேகமா ஓடியாந்து பின்னாடி இருந்த அந்த ஜன்னல் வழியா அவனையும் தள்ளி விட்டு இவரும் விழுந்திருப்பார். ஏன்னா பொறுமையா சண்டை போட்டு ஜெயிக்கிறது இன்னும் சாத்தியம் இல்ல. ரத்தப்போக்கு ஏற்படுது. இவனை பிடிக்கிறது அசாத்தியம். அதனாலதான் செத்தா கூட பரவாயில்ல, அவனை பிடிக்கணும்னு அவ்வளவு உயரத்துல இருந்து அவனை தள்ளி விட்டு இவர் விழுந்திருக்கிறார். ஆனா அப்படி விழுந்து கூட அந்த ஆளு எந்திரிச்சு நடக்கிற லெவலுக்கு வந்திருக்கிறான். நம்ம ஹீரோ விழுந்தவர் இன்னும் எந்திரிக்க காணோம். ஒரு 2வது மாடி தாங்க, ஒன்னும் பெருசா அடிபடல நினைக்கிறேன். நம்ம ஹீரோவோட விரல் நகம் அசைறத நம்மளால கவனிக்க முடியுது. விரல் அசைறத நம்மளால கவனிக்க முடியுது. சோ உசுர் இருக்குன்னு அர்த்தம். காட்டு பக்கம் இந்த சீரியல் கொலைகாரன் தொடர்ந்து நடந்து போய்கிட்டு இருக்கான். அறுவை சிகிச்சைங்கிற பேர்ல 16 பேர் வரைக்கும் கொலை பண்ணிருக்கான். நொண்டி நொண்டி நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து படு வேகமா வந்து அவன் எதிர்பார்க்காத சமயத்துல அட்டாக் பண்ணி கீழே தள்ளுறாரு. அதுக்குள்ள நம்ம எஸ்ஐ வேற ஒரு போலீஸோட அதே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்றார். இங்க பார்த்தா இவங்க 2 பேருக்கு நடுவுல உருண்டுபிடி சண்டை நடந்துகிட்டு இருக்குது. அவரோட காயத்திலேயே போட்டு இன்னும் அழுத்துறா. இங்க வந்து நம்ம எஸ்ஐ ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி இங்க அடிபட்டவங்களை கொண்டு போய் செட்டில் பண்ணுங்கிறாரு. அப்பதான் ஜன்னல் உடைஞ்சு அந்த பக்கத்துல கண்ணாடியா விழுந்து கிடக்கிறத கவனிக்கிறார். இந்த பக்கம் பார்த்தா நம்ம அறுவை சிகிச்சை நிபுணர் அறுவை சிகிச்சை அப்போ ஒரு பச்சை கலர்ல ஒரு ட்ரெஸ் மாட்டிருப்பாங்கல்ல, ஒரு கவுனு, அதையே கலட்டி நம்ம ஹீரோவோட கழுத்துல அப்படி சுருக்குல மாற்றாப்ல மாட்டி இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கான். எஸ்ஐ அங்க இருக்கிற காலடி தடத்தை ஃபாலோ பண்ணி காட்டு பக்கம் அவரு வராரு. சரி கால் பண்ணி பாப்போமேனு எஸ்ஐ கால் பண்ணி பாக்குறாப்ல. பார்த்தா போனு ஜீப்லயே விட்டு வச்சிருக்காரு. ஜீப்ல போன் இருக்குது. இல்லனா அந்த சத்தத்தை கேட்டாவது இந்நேரம் நம்ம இங்க வந்திருக்கலாம். கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கும்போது காலை வாரி விட்டுட்டாப்ல. கொலைகாரன் கீழே விழுந்துட்டான். அப்புறம் நம்ம ஹீரோ முழிக்கிறார். பின்னாடியே தவந்து வில்லன் போயிட்டு இருக்கான். அதே துணியை அவனோட கழுத்துல போட்டு இருக்க ஆரம்பிச்சிட்டார். ஒரு கட்டத்துல கழுத்து எலும்பு நொறுங்க இழுத்து போட்டு அவனை கொலையே பண்ணிட்டாப்ல. அப்புறம் தான் அவர் கீழே விழுகிறார். இவருக்கு தொடர்ந்து ரத்தப்போக்கு ஆயிட்டே தான் இருக்குது. நம்ம எஸ்ஐ அந்த பக்கம் தேடி வந்தவர் இன்னும் இவங்களை கவனிக்கல. நம்ம ஹீரோக்கோ தான் அப்பா கூட ஒரு நாள் பீச்ல கரையோரமா நின்னு பேசிட்டு போனான்ல, அந்த இடத்துல போய் நிக்கிறாப்ல ஒரு கனவு. பின்னாடி தன்னோட அப்பா டே ஜானு வாடான்னு கூப்பிடுறாப்ல ஒரு கனவு. குடும்பமே பின்னாடி தான் விளையாண்டுட்டு இருக்குது ஜாலியா. இவர் மயக்கத்துல போயிட்டார். இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறார். கத்தி யாரையாவது கூப்பிடுறதுக்கு உதவிக்கு கூப்பிடுறது கூட இவர்கிட்ட சத்து இல்ல. ஆனா விவரமா ஒரு வேலை பண்ணார். அவரோட பையில எப்பவுமே அந்த ரெக்கார்டரை வச்சிருப்பார்ல, அதை ஆன் பண்ணி விட்டுட்டு மயங்கிட்டார். அந்த ரெக்கார்டிங் சவுண்டு அந்த பக்கம் சுத்தி திரியிற நம்ம எஸ்ஐக்கு கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டு அவர் வேகமா ஓடியாரு. அப்புறம் இவரை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டுருக்காப்ல. அப்புறம் சில நாட்களுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ரிட்டையர் ஆயிருப்பாருன்னு பார்த்தா அதான் இல்ல. அடுத்த கேஸை வாங்கிட்டு ஜம்முன்னு கிளம்பி போறார். மேலிடத்துல இருந்து உயரதிகாரிக்கு கால் வருது. ரொம்ப டிஃபிகல்ட்டான கேஸ் ஆச்சு, அந்த கேஸை யாருக்கு கொடுத்துருக்கீங்கன்னு கேட்க ஜான் லூத்தருக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்ல அப்படியே கெத்தா நம்மால நடந்து வர அடுத்த கேஸ் ஃபைலோட நடந்து வர படமும் இந்த இடத்துல முடியுது. நம்ம ஹீரோட முழு பேரு ஜான் லூத்தர், படத்தோட பேரும் அதுதான். செம்ம ட்விஸ்ட் வச்சிருந்தாங்கல்ல. வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.